Parva. And very important question, no doubt that you will be getting 1 8 to 9 mark as the case may be, minimum 6 mark and 1 mark 2 mark you may get. Okay, so கொஞ்சம் கொடுக்கக்கூடிய எல்லா காஸ்ட் ஷீட்டுமே வந்து ஈஸியாக இருக்கிறது இன்ஸ்டியூட் வச்சு செய்து வர வர ஓகே பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ரைட், நவ் லெட் அஸ் see not more than the items what they have covered in your chapter. ஒரு வாட்டி எடுக்கிறேன், அதில் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு மேலோட்டமாக சொல்லிடுறேன், போய்க்கோங்க வீட்டில் ஒரு வாட்டி உட்காந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, முடிச்சுக்கோங்க. ஃபைன். எஸ், நம்பர் 1 என்னப்பா ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது? டைரக்ட் ரா மெட்டீரியல் கன்சியூம். we know opening stock of raw material plus purchases less closing stock of raw material happens to be raw material consumed. பிரச்சனை எனக்கு அது இல்லை. பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து இது. பிரச்சனை வந்து இது. What do you mean by purchases? Purchases means cost of materials plus there are nearly 13 items given in your chapter number 2. What? Chapter number 2ல 13 items கொடுத்திருக்காங்க. அந்த 13 items நீங்க என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது தான் என்ன? காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ். என்ன சார் 13 ஐட்டம்? தட் வில் பி சீயிங் டுடே ஆஃப்டர்நூன். For that you have to go and you have to refer chapter number 2, topic called valuation of purchases or valuation of material receipts. Okay, that topic you have to read. Rest all no, nothing to be worried. Okay, now opening stock plus opening stock of raw material plus purchases less closing stock of raw material gives me what? Raw material consumed. And purchases, don't forget, you have to go and revise. There are nearly 13 items which has been given. எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது there we will be seeing by today afternoon what are all the materials to be carried on. இதோட தொடர்ச்சியாக தான் வரும், அது பார்க்கலாம். Now next comes your direct employee cost. என்னப்பா? direct employee cost is otherwise known as direct labor cost. It is nothing but your chapter number 3 which is known as labor. என்னப்பா? லேபர். ஓகே, என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நான் படிக்கணும்? ரா மெட்டீரியல்னா மெட்டீரியல் பத்தி டைரக்ட் மெட்டீரியல். ஓகே, மெட்டீரியல் சாப்டர் நேம் கால் மெட்டீரியல். லேபர்னா சாப்டர் நேம் கால் எம்ப்ளாயி காஸ்ட் ஆர் லேபர் காஸ்ட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் இட் இஸ் there is no other separate chapter. It is clubbed with your chapter called labor. லேபர் கூட இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிருக்காங்க? கிளப் பண்ணிருக்காங்க. ரொம்ப சின்னசா தான் இருக்கும். ஆல்ரெடி நான் 4 ஐட்டம் சொல்லிட்டேன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு. என்னென்ன ஐட்டம்? ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டை ஹையர் வாங்குறீங்க. ரெண்டாவது வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா மோல்ட்ஸ். தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டிராயிங்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல்டி பெய்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பேட்டன்ட். ஸோ all these four things you should keep in mind. It is your example of direct expenses. You cannot create a direct proportionate or direct nexus with your input and output. But without this 4 thing, you cannot able to visualize the product. ஓகேவா? உன்னால ப்ராடக்ட்டை பத்தி யோசிக்க கூட முடியாது. இந்த 4 இருந்தா மட்டும்தான் உன்னால வந்து ப்ராடக்ட்டை கண்டினியூ பண்ணவே முடியும், which is specifically related to that product. இப்போ ஒரு பில்டிங் நீங்க டிராயிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டிராயிங் வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது? வேற பில்டிங் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பில்டிங் தான் கொடுத்தாகணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் ஏ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். Now these 2 things has been studied in a chapter called labor. ஓகேவாப்பா? இந்த ரெண்டுத்தையும் எதுல படிப்பீங்க? லேபர்ல படிப்பீங்க. ஓகே, now let us revise again. Direct opening stock of raw material plus purchases minus closing stock gives me raw material consumed. What raw material consumed? Direct raw material consumed. Direct raw material consumed கூட என்ன ஆட் பண்றீங்க? direct labor cost plus direct expenses மூணுமே சேர்த்து என்ன வரும் எனக்கு? prime cost. ஸோ முன்னாடி அதான் சொன்னேன், all direct cost put together it is known as prime cost. Same thing I got. This is your stage item. Stage itemனா என்னப்பா? ஸ்டேஜ் ஐட்டம் ஒவ்வொரு ஸ்டேஜா வரும். ஓகே, ராக்கெட்டுக்கு எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குதோ அதே மாதிரி தான் காஸ்ட் ஷீட்டுக்கும் ஸ்டேஜ் இருக்குது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்? பிரைம் காஸ்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆட் யுவர் ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். என்னப்பா வருது? ஃபேக்டரி ஆட் யுவர் ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். வி நோ தட். வாட் வி நோ? வாட் வி see here, all your indirect material plus indirect expenses plus indirect labor is equals to overheads. Okay,
So based upon functionality, based upon functionality, based upon functionality, overheads are classified into 3. யார் யாருப்பா? Factory overheads, administrative overheads, selling and distribution overheads. Selling and distribution overheads. Again, administrative overheads based upon the place of incurrence. எந்த இடத்துல இன்கர் ஆகுதுன்றத பொறுத்து என்ன ஆகுது உங்களுக்கு? It is classified as administration overheads related to production, இன்னொன்னு general admin overheads. General admin overheads. It will be treated as par in relation to your selling and distribution overheads. Selling and distribution overheads எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க? General administrative overheads ட்ரீட் பண்றோம். Okay, so now you see here what are all called as factory overheads. Okay, give me an example. Overheads means யாருடைய காம்போ பா overheads? யாருடைய காம்போ? Indirect material, indirect expenses, indirect labor. எங்க இன்கர் ஆகுது? அது ஃபேக்டரியில இன்கர் ஆகுது. அப்போ இந்த மூணுத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் நம்மளே சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல் சொல்லு. என்னது? lubricant, oil, all those things used for machinery. Fuel, lubricant, oil, all these are the examples of what? Indirect material. ஏப்பா அது இன்டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் மெட்டீரியல் அப்பா? இன்டைரக்ட் மெட்டீரியல். ஏன் டைரக்ட் மெட்டீரியல் சொல்ல முடியாது? எங்க சொல்லி பாரு. எவ்வளவு ml of fuel நீ வந்து ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கன்னு சொல்லி பாரு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு இவ்வளோ 1 ml 1.5 ml தான் சார் ஃபியூவல் செலவா இருக்குது உன்னால கணக்கச்சிதமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ 1-to-1 ரிலேஷன்ஷிப் யாருக்கும் பில்ட் பண்ண முடியாது. இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் பில்ட் பண்ண முடியாது. அப்போ அதனால அது என்னவாயிடுது? இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் இல்ல, அதனால என்னவாயிடுது? இன்டைரக்ட் காஸ்ட் ஆயிடுது. So this is the principle you have to keep in mind, and you have, while going to this chapter, I am telling you it is chapter number 6. First chapter la unakku enna thevaiyo adu na solliten. This is chapter number 6. Okay, this chapter requires some basic understanding regarding where the overheads are incurred. Overheads are incurred எந்த பிளேஸ்ல இன்கர் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னவாகும்? It will be categorized under these 3 aspects. So indirect material will comes to number 1, consumables used in factory premises. Number 2, lubricant, oil as well as fuel consumed. அதுக்கப்புறம் சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் இருக்குல்ல, இது டியூப் லைட், பல்பு, வயரு, இதெல்லாமே என்னவாயிடும்? It is also classified as a indirect material. Okay, all your repairs and maintenance will come there. So all these are part of your indirect material. Tell me about indirect labor. Indirect labor is factory supervisor salary. Factory supervisor salary. Inspection per staff salary. Another inspection staff salary. All these things, sorry, inspection staff will come under a separate aspect. Factory supervisor salary is the correct one. Factory supervisor salary will be the correct aspect for indirect labor. Inspection staff, quality staff or separate hour. Yes sir, inga varadu. Give me some time, I will be telling you why it is not part of here. I will be telling you over a period of time. Next comes your indirect expenses. What are all the examples of indirect expenses? Depreciation of factory building, depreciation of your plant and machinery, rent paid for factory premises. All these things are the examples of indirect expenses. எத்தனை வந்துச்சு பார்? கிட்டத்தட்ட 7-8 நீயே சொல்லிட்ட. lubricants, oils, consumables, இது மூணுமா? fuel ஆச்சா? நெக்ஸ்ட் சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் ஆச்சா? இதெல்லாம் எங்க நடக்கிறது? ஃபேக்டரிக்கு நடக்கிறது. Okay, next comes your indirect labor. யார் indirect labor? Supervisor salary, it will come under indirect labor. Okay, indirect expenses. யாருக்கு indirect expenses வருவீங்க? Indirect expenses called factory building depreciation, factory plant and machinery depreciation, factory rent, இது எல்லாமே வந்து எங்க வந்துரும்? Indirect expenses வந்துரும். So nearly 8 items we have covered. இப்போ புரிஞ்சுதா? ஃபேக்டரிக்கு உள்ளார யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கல் that comes under plant and machinery of factory. ஸோ அதுக்கும் என்ன வந்துடும் உங்களுக்கு? அதுக்குன்னா டெப்ரிசியேஷன், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் எங்க வந்துடும்? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கீழே வந்துடும். நெக்ஸ்ட் கம் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். வாட் யூ மீன் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் மீன்ஸ் ஃபேக்டரிக்கு யாரு அட்மினிஸ்டர் பண்றாங்களோ அவங்க எல்லாம் எங்க வருவீங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்ல வருவாங்க. நம்பர் 1, ஃபேக்டரி மேனேஜர் சேலரி. என்ன சேலரிப்பா? ஃபேக்டரி மேனேஜர் சேலரி will be categorized as a administrative overhead. That is your indirect labor.
கம் ஃபார் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்க்கு என்னப்பா பண்ணுவீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்னு ஒன்று இருக்குமா, அதுக்குண்டான டெப்ரிசியேஷன், அதுக்குண்டான இன்கேஸ் ஓன் பில்டிங்கா இருந்துச்சுன்னா டெப்ரிசியேஷன், ரெண்டல் பில்டிங்கா இருந்துச்சுன்னா ரெண்டல். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கும் இல்லையா, கம்ப்யூட்டர், அதுக்கு எல்லாமே அதுக்குண்டான டெப்ரிசியேஷன், அதுக்குண்டான ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் எங்க வந்துடும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். ஓகேவா? இது எங்க இருக்கும் சார்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல அட்மின் பிளாக்னு ஒன்று இருக்கும், அதுல வந்துடும். ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடிட்டர், இன்டர்னல் ஆடிட்டருக்கு பே பண்ணக்கூடிய ஃபீஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டருக்கு பே பண்ணக்கூடிய ஃபீஸ், டைரக்டர்ஸ்க்கு உண்டான சேலரி, பார்ட்னர்ஸ்க்கு உண்டான சேலரி. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிகலி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஸ் ஏ ஹோல். ஹெட் ஆஃபீஸோட எக்ஸ்பென்சஸா அப்பார்ஷன் பண்றது எல்லாம் பாரு, எல்லாம் பெரிய தலைங்களோட. ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்கு வருது? எல்லாம் பெரிய தலைங்களோட. ஒன்னு ஆடிட்டர், இன்னொன்னு டைரக்டரோடது, இன்னொன்னு பார்ட்னர் சேலரி, பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன், இல்ல அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை அலோகேட் பண்ணி போடுறது. புரியுது என்ன சொல்றது? இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஏன் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து செப்பரேட்டா எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, கரெக்டா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணி ஆகணும், நீங்க ப்ராடக்ட் மேலதான் நீங்க வந்து என்ன ஆகணும், அதுக்கு உண்டான செலவு நீங்க எடுத்தாகணும். அப்போ ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் நீங்க எந்த கேட்டகரி கீழே கொண்டு வந்து போடுவீங்க? இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன், பட் இட் இஸ் எ ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். இட் வில் கம் அண்ட் சிட் தேர். So general administrative overheads will go and sit in selling and distribution overheads. எந்த இடத்துல நீங்க காமிப்பீங்களோ அந்த இடத்துல தான் இருக்கும். Moreover, it is not related where it is incurred. It is nature of recovering the expenses what you have done. இதெல்லாம் வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்லயே ஆக்சுவலா இதுல இருந்து எடுத்துருவாங்க. ஆனா ப்ராஃபிட் வந்து செப்பரேட்டா வரணும். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு, இந்த எக்ஸ்பென்சஸ் எது மேல திணிப்பாங்க? ப்ராடக்ட் மேல திணிப்பாங்க. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? எஸ். என்னப்பா நீ கால்குலேட் பண்ற? காஸ்ட் ஷீட் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிற. காஸ்ட் ஷீட்னா டோட்டல் காஸ்ட்டும் சொல்லணும், பெர் யூனிட் காஸ்ட்டும் சொல்லணும், கரெக்டா? நான் இப்ப எதை பத்தி மட்டும் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்? டோட்டல் காஸ்ட் பத்தி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி, இன்னும் யாருக்கு வரல? பெர் யூனிட் காஸ்ட்டுக்கு வரல. ஓகே, நவ லெட் அஸ் see here selling and distribution overheads. selling and distribution overheadsனா என்னென்னப்பா இருக்கும்? நம்பர் 1, குடவுன், வேர் ஹவுஸ் குடவுனோட ரெண்ட். என்ன ஃபினிஷ்டு குட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அதோடைய ரெண்ட். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, டெலிவரி வேன் உடைய எக்ஸ்பென்சஸ். ஃபியூல் எக்ஸ்பென்சஸ்னா மெட்டீரியலுக்கு போயிடும், லூப்ரிகன்ட் ஏதாச்சும் போட்டிருக்கீங்கன்னா மெட்டீரியலுக்கு போயிடும். ஓகேவா? டெலிவரி வேன் டிரைவரோடைய சேலரி, இட் வில் கம் அண்டர் இன்டைரக்ட் லேபர். ஓகே, இட் வில் கம் அண்டர் இன்டைரக்ட் லேபர். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ் வந்து போன எடிஷன் வரைக்கும் இட் ஹாஸ் நாட் கன்சிடர்ட் as a part of your cost, but there is one more theory which is given in your overheads chapter. It has to be considered as a selling and distribution overheads. But according to me, bad debts cannot be considered as a selling and distribution overheads because it is not due to the manufacturing of product. It is due to the non-payment of the consideration by the person who has received the goods. Okay, but my stand, it should not be considered as a part of bad debts. Let us see, in this chapter they have not given. At the time of overheads, we will be reading it what your institute stand has taken. Till before edition, your institute has told no doubt that bad debts will not be part of your cost sheet. But this edition they have told it can also be a part of cost sheet as a selling and distribution overheads. But my concern is it cannot be a part of your cost sheet because bad debts is it is not a product related cost. It is a payment related cost or person related cost, which cannot be generalized for everybody. Okay, automatic என்ன ஆயிடும்யா, மத்தவங்க கிட்ட ஒழுங்கா பே பண்றவங்க கிட்ட காஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா நீ பேட் டெட்ஸ் மத்தவனோட பண்ண தப்பெல்லாம் அவன் தலைமையில போட்டு ப்ராடக்ட் மேல என்ன பண்ண ஆரம்பிப்பா? நீ அதிகமா ரெக்கவர் பண்ண ஆரம்பிப்பான். புரியுதா? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிறவனு டிமோட்டிவேட் ஆயிட்டு உங்ககிட்ட வாங்கினாதான் பிரச்சனை சொல்லிட்டு அவன் இன்னொருத்தங்க கிட்ட போயிடும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? So all these things has to be taken care. It will be taken at an appropriate time. Don't bother. Okay, selling and distribution overheads வேற என்ன இருக்குது? இன்டைரக்ட் மெட்டீரியல் சொன்ன, இன்டைரக்ட் லேபர் சொன்ன, அண்ட் depreciation for vehicles which has been used for distribution channels. கரெக்டா? அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான டெப்ரிசியேஷன். இதெல்லாம் எங்க வந்துடும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்ல வரும். அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல என்ன பண்ணணும்னா நீ கேட்டகரைஸ் பண்ணி போடணும். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. If you read once what are all the expenses categorized under each category, you will be coming to know. I will be giving time to read and I will be solving one big question, one small question and one more question. 3 questions I will be solving you by having a study material in your hand so that it will be covering entire adjustments and all. Okay? Yes. Up to this clear? Shall I proceed? Yes. இப்போ
So I am starting from first. Opening stock of raw material plus purchases less closing stock of raw material gives me direct material consumed plus direct labor plus direct expenses. மூணுமே சேர்த்து என்ன கிடைக்கும்? prime cost கிடைக்கும். prime cost கூட என்ன சார் ஆட் பண்றீங்க? works or factory cost ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? gross works cost கிடைக்கும். gross works cost கிடைக்கும். ஏம்பா இது வரைக்கும் can I say you have up to this, see here I am putting this flower bracket up to this. Can I say that it is my input and input services? Input and input services, yes or no? Input and input services எங்க போயிடுச்சுப்பா? எல்லாம் மெட்டீரியல் போட வேண்டியது போட்டேன், லேபர் கொடுக்க வேண்டியது கொடுத்தேன், ஓவர் ஹெட்ஸ் போட வேண்டியது போட்டேன். இப்போ எங்க இருக்குது? மெஷின்ல இருக்கு. ஒரே நிமிஷம், சார்ஜ் காலி ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம்ப்பா, ஆன் ஆகுது. ஓகேப்பா, பாருப்பா என்னப்பா நடக்குது. ஸோ ஃப்ரம் பார்ட் 1 till point number 6 I can say that it is your input and input services. இப்போ மெஷின் குள்ளார போகுதுப்பா. யாருப்பா மெஷின் யாருப்பா மெஷின்? ஒர்க் இன் ப்ராசஸ். இப்போதான் ஒர்க் இன் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ப்ராசஸ் ஆன உடனே வெளியே என்னப்பா வரும்? ப்ராசஸ் ஆன உடனே இன்புட் எல்லாம் போட்டு ப்ராசஸ் ஆன உடனே வெளியே என்னப்பா வரும்? நான் எப்படி கேட்கிறேன், நீ எப்படி சொல்லிட்டு இருக்கிற? அவுட்புட். கரெக்டா? அவுட்புட். அந்த அவுட்புட் பேர் தான் என்ன? FG. ஓகே, இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் போடுறேன் சார், ப்ராசஸ் ஆகுது, அவுட்கம் வர்றது என்ன? அவுட்புட். சரி சொல்லு, அப்போ எது வரைக்கும் இன்புட் ஸ்டேஜா இருக்கும், எதுக்கு அப்புறம் அவுட்புட் ஸ்டேஜா மாறுது? ஸ்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணு. எது வரைக்கும் இன்புட் ஸ்டேஜ், எதுக்கு அப்புறம் அவுட்புட் ஸ்டேஜ்? கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட் வரைக்கும் என்ன ஸ்டேஜ்? இன்புட் ஸ்டேஜ். எண்ணிலிருந்து எது ப்ராசஸிங் ஸ்டேஜ்? எது ப்ராசஸிங் ஸ்டேஜ்? திஸ் இஸ் நோன் ஆஸ் ப்ராசஸிங் ஸ்டேஜ். எங்க இருந்து அவுட்புட் வெளியே வருது? இங்க இருந்து அவுட்புட் வெளியே. நம்ம புரியுது? அப்ப ஏன் சார் இப்படி பிரிக்கிறீங்க? பிரச்சனை இப்போ இல்ல. there is a chapter called cost accounting system. அந்த இடத்துல வர்றப்போ உனக்கு வரும். அப்போ வரைக்கும் அப்போதான் தெரியும் உனக்கு. Shall I proceed? Yes. See. சரி, ஒன்ஸ் அவுட்புட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவ நீ? அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவ? குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுவ. ஆமாவா? நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் வரும். அது விட்டுட்டாங்க. சரி, ஓகே. குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரெண்டுமே சேர்ந்தாப்புல வரும்பா. குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்னப்பா? வெளியே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டையும் எடுத்து செக் பண்றது. இன்ஸ்பெக்ஷன்னா என்ன? 10ல் 1 பதம் பார்க்கறது. கரெக்டா? 10ல் 1 எடுத்துட்டு சொல்லியிருக்கிற ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் என்ன? இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ். ஒவ்வொரு யூனிட்டையும் செக் பண்றது பேர் என்ன? குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே, சோ ஒன்ஸ் யூனிட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவீங்க? குவாலிட்டி கண்ட்ரோலை செக் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் ஹேப்பன்ஸ் டு பி, கொடுக்கல அவங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்க கொடுத்துருக்காங்க பிரைமரி பேக்கிங் காஸ்ட். என்னப்பா? பிரைமரி பேக்கிங் காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பிரைமரி பேக்கிங் காஸ்ட். அப்போ செகண்டரி பேக்கிங் காஸ்ட் இருக்கா சார்? இருக்கு. அப்போ என்ன சார் வித்தியாசம்? பிரைமரி பேக்கிங்க்கும் செகண்டரி பேக்கிங்க்கும் என்ன சார் வித்தியாசம்? பிரைமரி பேக்கிங்க்கும் செகண்டரி பேக்கிங்க்கும் என்னப்பா வித்தியாசம்? You tell me, what is the difference between primary packing and secondary packing? What is the difference between primary packing and secondary packing? ஏன்பா ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணலையா? ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுவியாப்பா? சரி, ஆர்டர் பண்ண பிற்பாடு என்னப்பா பண்ணுவான்? உள்ளார ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணன்னு வச்சுக்கோயேன், ஃபோனுக்குன்னு ஒரு பேக்கிங் இருக்கா?
இருக்கா இல்லையா? இருக்கு. அது போக அவன் ஒரு பேக்கிங் பண்ணுவான். எதுக்கு? என்னுடைய கூட்ஸ்க்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கரெக்டா? அதுக்கப்புறம் அந்த மேல இன்னொரு ஒயிட் கலர் கவரை போட்டு பேக்கிங் பண்ணுவான். தட் இஸ் செகண்டரி பேக்கிங். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் செகண்டரி பேக்கிங்? இன்னாரோடைய பார்சல் இது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்றது என்ன கொடுக்குறாங்க? செகண்டரி பேக்கிங் கொடுக்குறாங்க. அப்போ பிரைமரி பேக்கிங் உடைய ஆப்ஜெக்டிவ் என்ன? கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இல்ல. என்ன? கூட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்ஸோட சேஃப்டிக்காக வேண்டி பண்றது தான் யாரு? பிரைமரி பேக்கிங். கஸ்டமரை ஐடென்டிஃபை பண்ணுன்றதுக்காக வேண்டி பண்றது தான் யாரு? செகண்டரி பேக்கிங். நம்ம புரியுதா? இன்னொன்னு சொல்லலாம், செகண்டரி பேக்கிங் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கும் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் மெயின் இன்டென்ஷன் இஸ் டு ஐடென்டிஃபை த கஸ்டமர் டு whom the goods are to be delivered. Okay? So all these things are your primary packing and secondary packing expense. அப்போ primary packing எங்க வரும்? எங்க வரும்? இங்க வரும். secondary packing எங்க வரணும்? selling and distribution overheadsல secondary packing வரணும். நம்ம புரிஞ்சுதா புரியலையா? அதுதான் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஓகே, now next comes குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டும் இதுவும் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது ரெண்டு யாரு? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். இப்போ AS 26ல படிச்சிருப்பீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். when AS 26 telling you during the research phase you don't have any other option, you have to expense it. Only when you can say that sir from development phase onwards I can able to capitalize it as an intangible asset. Now my condition is when your AS is telling you that you have attained the developmental phase. ரிசர்ச் டவுட்டே கிடையாது. ரிசர்ச் வந்து என்ன பண்ணோம்? அது எக்ஸ்பென்ஸ் ஐட்டம் தான். P&L தான் நீங்க போடுவீங்க. இங்க என்ன பண்ணுவீங்க? ப்ராடக்ட் மேல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டு போறீங்க, ரிசர்ச் போடுறீங்க. எப்பப்போ டெவலப்மெண்டல் காஸ்ட் வந்து நீங்க வந்து டெவலப்மெண்டல் காஸ்ட்னு சொல்லிட்டு எப்பப்போ கேபிட்டலைஸ் பண்ணுவீங்க? 4 T இருக்கு. என்ன T? feasibility நம்பர் 1, நம்பர் 2 ஃபினான்ஷியல் feasibilityலே 4 சொல்றான். ஃபினான்ஷியல் feasibility, எக்கனாமிக்கல் feasibility, மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் டெக்னாலஜிக்கல் feasibilityங்கிறான். என்ன பண்ணாலுமே டெக்னாலஜிக்கல் feasibilityனா என்ன? அந்த கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு உண்டான டெக்னாலஜி என்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது அதுக்கு உண்டான பணம் என்கிட்ட இருக்கணும். மூணாவது என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை மார்க்கெட் பண்ற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்கணும் மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கணும் அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஓகேவா? இது எல்லாமே இருந்துச்சுன்னா அப்போ உன்னோட ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணிருக்கக்கூடிய ஃபேஸை வந்து நீ என்னன்னு சொல்லலாம்? இன்டான்ஜிபிள் அசெட்னு சொல்லிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்? பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வர முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வர முடியாது. அப்போ பண்ணிருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னவாயிடும்? எக்ஸ்பென்சஸா ட்ரீட் ஆயிட்டு எங்க போயிடும்? P&L போயிடும். It will not be treated as a capital expenditure, it will be treated as a revenue expenditure. So அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் காஸ்ட். புரியுதாப்பா? இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் எல்லாமே நீ வந்து இன்டான்ஜிபிள் அசெட் நீ கிளாஸிஃபை பண்ணணும்னா P&L போடுற. யார்கிட்ட இருந்து நீ வாங்குவ? அட் தி எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். என்ன ப்ராடக்ட்ஸ் மேல? ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்ஸ் மேல. அதான் அவனும் பண்றான். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் will always be recorded only from an output. புரியுதா? லாஸ்ட் கம்ஸ் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. என்னப்பா? லேண்ட் அண்ட் பில்டிங் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கோட டெப்ரிசியேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் மிஷினரியோட டெப்ரிசியேஷன், ஃபேக்டரி மேனேஜர் சேலரி, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கிறவங்களுடைய சேலரி, இது எல்லாமே எங்க வரும்? இங்க வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சேலரி அது எல்லாமே எங்க வந்துடும்? இங்க வந்துடும். ஃபேக்டரி சூப்பர்வைசர் வேற. ஃபேக்டரி சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாரு? அங்க சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க? ஒவ்வொரு லைனுக்குமே என்ன இருப்பாங்கன்னா ஃபேக்டரி சூப்பர்வைசர் இருப்பாரு. ஓகேவா? ஒரு லைன்ல 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த 10 பேருக்கு ஒருத்தன் சூப்பர்வைசர் இருப்பான். அவன் எங்க இருப்பான்? ஃபேக்டரியில தான் இருப்பான். அண்ட் ஃபேக்டரி மேனேஜர் அகைன் இட் டிபெண்ட்ஸ். இஃப் ஃபேக்டரி மேனேஜர் is must be available in a factory premises, then it will come under a factory overheads. இல்ல சார் அவர் செப்பரேட்டா இருக்கிறாரு, அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியில தான் இருக்கிறாரு அப்படின்னா it will come under administrative overheads related to production. Okay, probably your institute has taken a second stand. They have taken it for administrative overheads related to production. Let us see what they have given. We are going to see a question and we'll be taking up. Okay, next comes last one. Avladhan. Last one happens to be your credit for recovery, scrap or byproducts and miscellaneous income. என்னப்பா அது? இன்கம் ஐட்டமா இல்லனா காஸ்ட் ஐட்டமா? அப்ப அது இன்கம் ஐட்டமா காஸ்ட் ஐட்டமா? அப்ப அது இன்கம் ஐட்டம். அதனால தான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் நான் லெஸ் பண்ணிருக்கேன். Now you tell me what is the income? Credit for recoveries, scrap, byproducts and miscellaneous income. Scrapனா தெரியும் என்னப்பா?
கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சில கூட்ஸ் எல்லாமே டேமேஜ்டா இருந்திருக்கும். அது என்ன பண்ணுவீங்க? ஸ்கிராப்பா சேல் பண்ணுவீங்க. கரெக்டா? டிஃபெக்டிவ் வேற, ஸ்கிராப் வேறப்பா. தட் ஐ வில் பி டெல்லிங் இன் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட். டிஃபெக்டிவ் இஸ் டிஃபரெண்ட், ஸ்கிராப் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, டிஃபெக்டிவ்னா அது வந்து மறுபடியும் நீங்க அது டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணா ரீயூஸ் பண்ணி கிட்டத்தட்ட மோர் ஆர்ல சேம் இதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? சேல் பண்ண முடியும். பட் ஸ்கிராப்னா ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஸ்கிராப்டு, தட்ஸ் ஆல். ஓகேவா? அது மார்க்கெட்டை காட்டிலும் என்ஆர்வியை காட்டிலும் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் என்ன ஆகும்? சேல் ஆகும். ஓகே, what do you mean by byproduct? What do you mean by byproduct? Byproduct na என்னப்பா? What do you mean by byproduct? What do you mean by byproduct and joint product? கேள்விப்பட்டதே இல்லையாப்பா byproduct na என்னன்ட்டு? என்னப்பா byproduct? ஜாயிண்ட் ப்ராடக்ட்டோட பை ப்ராடக்ட்டோட வேல்யூ கம்மியா இருக்கும் சார். அதாவது சரி, ஓகே. பை ப்ராடக்ட் வந்து அதோட மெயின் ப்ராடக்ட்டோட வேல்யூ ரொம்ப அதிகம். மெயின் ப்ராடக்ட்டை காட்டிலும் பை ப்ராடக்ட்டோட வேல்யூ கம்மியா இருக்கு. ஆனா பை ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்ல, வேல்யூ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். மெயின் ப்ராடக்ட்டோட வேல்யூ அதிகமா இருக்கும் சார், பை ப்ராடக்ட்டோட வேல்யூ கம்மியா இருக்கு சார் அப்படிங்கிற. சரி, நான் சொல்றேன், நீயே சொல்லு. ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட் ஆல் த டீச்சர்ஸ் ஆர் கிவிங் இஸ் சுகர் கேன் இண்டஸ்ட்ரி. இருக்காப்பா சுகர் கேன் இண்டஸ்ட்ரி? இருக்கா? இருக்கு. என்னப்பா ப்ரொடியூஸ் பண்ண? நிறைய இருக்குப்பா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். டோன்ட் பாதர், ஐ வில் பி டெல்லிங் யூ. நவ ஐ அம் ஆஸ்கிங், சுகர் கேன் இண்டஸ்ட்ரி அவுட்கம் என்னப்பா இருக்கும்? சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில இருந்து சுகர் கேன் வருது சார், ஆமாவா? சுகர் கேன் இண்டஸ்ட்ரியில சுகர் கேன் வில் பி த இன்புட், ஆமாவா? என்ன வரும் அவுட்கம்? சுகர் வரும். கரெக்டா? சுகர் வரும். கரெக்டா? அதுல இருந்து இன்னொரு ப்ராடக்ட் வெளியே வரும். என்னது? மொலாசஸ். கேள்விப்பட்டிருக்கியாப்பா? ஏன்பா என்னப்பா நீ மொலாசஸ். மொலாசஸ் இஸ் an input for what பா? கரெக்ட். மொலாசஸ் இஸ் an input for alcohol. alcohol beverages க்கு molasses is said to be the input. உதாரணத்துக்கு I can tell you the company name itself, it is not a thing. Pannari Sugars Limited, he happens to be the, என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பன்னாரி அம்மன் சுகர்ஸ் லிமிடெட் என்ன பண்ணுவாங்க? சத்தியமங்கலத்துல கரும்பை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சுகர் மேனுஃபேக்சர் பண்றாங்க. They own one more distilleries called Shiva Distilleries. என்ன டிஸ்டிலரிஸ்? சிவா டிஸ்டிலரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? என்னடா நீங்க. ஓகே, have you come across a brand name called, have you come across a brand name called SNJ 10,000? சென்னை சூப்பர் கிங் ஸ்பான்சர் பா. யாருடைய கம்பெனி பா? some big fellows company. Because the videos are getting recorded, I don't want to tell anything. Okay, yes, there is a brand called SNJ 10,000 or 10,000 அது பேர். Okay, they own two things. Number one, sugar. Number two, distillery. Distillery என்ன பண்ணுவாங்க? Okay, liquor manufacturing company is the distillery's main business. So what they will be doing? They will be getting the sugar as a main output from a sugar industry, and that molasses will be taken as a input for distillery company for manufacturing your alcohol. Okay, now you tell me, what is, you, most of the students and most of the teachers are telling, I don't know why, molasses happens to be byproduct and your sugar cane happens to be the main product. Sugar happens to be the main product. What is the kilo cost of sugar? What is 1 kilo sugar cost? It is coming around 55 to 60 rupees. Okay, what is 180 cost of 180 ml of your quarter? 180 ml எவ்வளோ பா? It is coming around 160 170 rupees. கரெக்டா? Who is main product, who is byproduct பா? ஏமா நான் கேட்கறது கரெக்டா? Who is main product, who is byproduct? And everybody is telling that molasses happens to be byproduct and your sugar happens to be the main product. I don't know why. Okay, who happens in this case? Who happens to be the byproduct? Sugar happens to be the byproduct. Who happens to be the main product? Molasses happens to be the main product. But I don't know. That's why your accounting standards has come into play, and it is telling that when two products are produced from a one single process, what they are telling, accounting standards என்ன சொல்றாங்க? ஒரு ப்ராசஸ்ல இருந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்க வெளியே எடுத்திருக்கீங்க அப்படின்னா
அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதோடைய வேல்யூல இருந்து சிக்னிஃபிகண்டா டிவியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, புரியுது என்ன சொல்றேன்றது? சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் கேஸ் 2 products has come out. One is sugar, one is molasses. Okay, இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல இருந்து இந்த ரெண்டு ப்ராடக்டோட வேல்யூ வந்து சிக்னிஃபிகண்டா டிவியேட் ஆயிருக்கணும். சிக்னிஃபிகண்ட் டிவியேஷன்னா என்ன? மேபி இட் இஸ் அப் டு த மார்க்கெட் இண்டஸ்ட்ரி. மார்க்கெட்ல அவங்க இண்டஸ்ட்ரி பிராக்டிசஸ் எப்படி இருக்குதோ அது நமக்கு தெரியாது. இட் இஸ் லெஃப்ட் டு த மேனேஜ்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ். My concern is 20% is the value deviation. Any value deviation between two products which has come under a one single process is more than 20%, then I can say that it is significantly deviated. So then I can say that it is said to be known as joint product and byproduct. நான் சொல்றது புரியுதாப்பா? When it comes for dairy product, you go, Amul is there. Amul இருக்காப்பா? Amul இருக்கா? என்ன பண்ணுவான்? பால் வாங்குவான், பாலை வந்து ஹீட் பண்ணுவான், பாஸ்டரைஸ் பண்ணுவான். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா 3-4 பிரிஞ்சு போகும். ஒன்று கோவா, ஓகே, செகண்ட் கம்ஸ் யுவர் பட்டர், தேர்ட் கம்ஸ் பட்டரை ரீப்ராசஸ் பண்ண என்ன கிடைக்கும்? கீ கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீட் பண்ணி என்ன எடுப்பான்? பன்னீர் எடுப்பான். ஓகே, கர்ட் அண்ட் பன்னீர் ஹஸ் வில் பி டேக்கன் அவுட். கடைசியில் மிச்சமாக்குறத உனக்கு என்ன பண்ணுவான்? பேக்கெட்டாக போட்டு பாலா கொடுப்பான். அதானே குடிச்சிட்டு இருக்கிற? ஆமாவா? போய் ஆவினை போய் பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓப்பனா சொல்லிட்டு இருக்கிறோம். போய் ஆவினை போய் பாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி இருக்கிற தண்ணியை தான் வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து பாலா கொடுக்குறாங்க. ஓகே, தட் இஸ் த ரீசன். நவ் மை நெக்ஸ்ட் கன்சிடரேஷன் இஸ், ஓகே ஃபைன், நவ் ஐ ஆம் டேக்கிங் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பட்டர். பட்டர் எடுக்கிறப்ப என்ன வரும்? உங்களுக்கு பட்டர் மில்க் வரும். ஓகேவா? யூ டெல் மீ, இஃப் அமுல் இஸ் ஆல்சோ செல்லிங் போத் பட்டர் as well as பட்டர் மில்க். ஓகே, அப்போ பட்டர் மில்க் இப்போ பேக்கெட்ஸ் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான். மசாலா மோருன்னு சொல்லிட்டு 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டான்ப்பா. 1 கிலோ பட்டர் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் காஸ்டிங் அரௌண்ட் 250 rupees, 300 rupees. ஓகே, 100 ml ஆஃப் யுவர் பட்டர் மில்க் இஸ் காஸ்டிங் அரௌண்ட் 15. ஓகே, ஸோ 1000 ml னா 10 packets it is coming around 150 to 200. Then how your other teachers and other students are telling that how it is significantly deviated? Buttermilk is the byproduct, butter is the main product. புரியுது என்ன சொல்றேன்றது? When the value is said to be significantly deviated, significant deviation and maybe more than, it is up to management perspective. The value between two things are getting deviated more than 20% to 30%, then it is said to be known as significantly deviated. அந்த significant deviation இருந்துச்சுன்னா ஒரு ப்ராடக்டோட விலை அதிகமா இருக்கும், ஒரு ப்ராடக்டோட விலை வந்து கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா then I can say that விலை கம்மியா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பேர் என்ன? பை ப்ராடக்ட். விலை அதிகமா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பேர் என்ன? மெயின் ப்ராடக்ட். புரியுது என்ன சொல்றேன்றது? நெக்ஸ்ட் இஸ் யுவர் வாட்? ஜாயிண்ட் ப்ராடக்ட். அப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட்னா என்ன சார்? சார் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுல இருந்து வெளியே வரும் 2 அவுட்புட்ஸ் வந்து வெளியே வருது. அந்த 2 அவுட்புட்ஸுமே அதோடைய வேல்யூல வந்து சிக்னிஃபிகண்டா டிவியேஷன் இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு க்ரூட் ஆயில் போடுறீங்க, டீசல் எடுக்கிறீங்க, பெட்ரோல் எடுக்கிறீங்க, ஒயிட் பெட்ரோல் எடுக்கிறீங்க, அதோடைய வேல்யூ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே என்னவா இருக்கு? சேமா இருக்கு. So that means I can say that all these 3 things are said to be known as joint product. புரியுது என்ன சொல்றேன்றது? Yes, so that is your joint product. Now you tell me here, whose revenue is deducting here? Sale, credit for recoveries, scrap, byproduct, miscellaneous income. யாரோட ரெவென்யூவை இங்க லெஸ் பண்றாங்க? பை ப்ராடக்டோட ரெவென்யூ லெஸ் பண்றாங்களா, ஜாயிண்ட் ப்ராடக்டோட ரெவென்யூ லெஸ் பண்றாங்க? பை ப்ராடக்ட். அப்போ ஜாயிண்ட் ப்ராடக்டோட ரெவென்யூவா தான் ட்ரீட் பண்ணணும், சேல்ஸா தான் ட்ரீட் பண்ணணுமே தவிர்த்து எது கூட மைனஸ் பண்ணக்கூடாது? காஸ்ட் கூட மைனஸ் பண்ண கூடாது. ஸ்கிராப்போ வேஸ்டேஜோ இல்லைன்னா பை ப்ராடக்டோட இன்கம் மட்டும் தான் நீங்க என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணலாம். ஏன்னா அதோட வால்யூம் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? காஸ்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்? எதுக்கு? எல்லாமே we'll be seeing in process costing. There is a chapter called process costing where we will be taking care of normal loss, abnormal loss, all those things and all, and I will be taken care there, don't bother. Okay, so joint products by products இருந்துச்சுன்னா joint products ஓட ரெவென்யூவை வேற வழியே இல்லை, நீங்க என்ன பண்ணணும்? செப்பரேட் சேல்ஸ் ஹெட்டா நீங்க என்ன பண்ணணும்? ரெகக்னைஸ் பண்ணணும். பை ப்ராடக்ட்ஸ் ஓட இன்கம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா காஸ்ட் கூட நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ். திஸ் இஸ் த ரீசன். ஓகே, so when it is not significantly material, then you can deduct it. When it is significantly material, then I can say that it should be shown as a separate head. The revenue should be shown as a separate head. அதுக்குன்ட்டு சார் பட்டர் மில்க் வியாபாரம் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியும்ல?
அதில் போய் நீ காஸ்ட்ல மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதில் நீ என்ன பண்ணும், ஜாயிண்ட் ப்ராடக்டா அட்டே பார்ல ட்ரீட் பண்ணி நீ செப்பரேட்டா என்ன பண்ணும், வில் பி கிவிங். ஓகே, தட் வி ஆர் ஸ்டடிங். ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே இருக்கு. ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும், எப்பேற்பட்ட அவனே சொல்லியிருப்பான். சின்ன அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா காஸ்ட்லியே மைனஸ் பண்ணிக்கோ, சிக்னிஃபிகண்டா இருந்துச்சுன்னா செப்பரேட் ஹெட்லயே நீ காமிச்சிட்டு போய்க்கும் அப்படின்ட்டு. ஓகே, ரொம்ப சின்ன அமௌண்டா இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணுவாங்க, காஸ்ட்ல மைனஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் க்ளோசிங் ஸ்டாக் ஆஸ்பெக்ட். க்ளோசிங் ஸ்டாக் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூ ஆயிடக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆட் பண்ண யாருப்பா கிடைக்கிறாங்க எனக்கு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போதான் என்ன ஆகுதுன்னா புதுசா அவுட்புட் வந்து அவுட்புட் வெளியே ரிலீஸ் ஆயிட்டு அதுக்கு செட்டப் அண்ட் எல்லாம் போட்டுட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். செட்டப் அண்ட்னா யாருப்பா, குவாலிட்டி கண்ட்ரோல், பிரைமரி பேக்கிங். ஓகே, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் பிரைமரி பேக்கிங். அது கூட இன்னும் 2 பேர் அட்ஜஸ்ட் பண்றீங்க. யாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். அதுக்கப்புறம் யார் வராங்க, ஒரு இன்கம் ஐட்டம் வருது. என்ன இன்கம் ஐட்டம், ஸ்கிராப்போ இல்லைன்னா வேஸ்டேஜோ இல்லை அப்படின்னா பை ப்ராடக்டோ சேல் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் சின்னசா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண பிற்பாடு உனக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ என்ன வந்துடும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் கூட்ஸ் எல்லாமே எங்க வந்துடும், ஃபினிஷ்டு கூட்ஸ் குடோனுக்கு போயிடும். அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருப்பாங்க யாரு, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் gives me காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் sold. கூட்ஸ் போனா போயிடாது. அப்போ நீ என்ன பண்ணணும், அது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். யார் அது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஓவர்ஹெட்ஸ் டு பி added. And administrative overheads relate general. What do you mean by administrative overheads? General, auditor fees, internal auditor fees, director remuneration, partner salary, partner's remuneration, and head office expenses. All these are the legal charges, legal expenses, lawyer expenses. All these things will come under administrative overheads. So that will be added along with your selling and distribution market overheads. You will be getting cost of sales. Cost of sales கூட என்ன ஆட் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் ஆட் பண்ணுவீங்க. ப்ராஃபிட் ஆட் பண்ணி என்ன டிரைவ் பண்ணுவீங்க, சேல்ஸ் டிரைவ். ஏன் சார் இதுதான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட்டான்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஏ இல்லஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மேட். இட் இஸ் நாட் அன் எக்ஸாஸ்டிவ் ஃபார்மேட். எக்ஸாஸ்டிவ் ஃபார்மேட்ன்றது காஸ்ட் ஷீட்டுக்கு கிடையவே கிடையாது. அந்தந்த இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ் தகுந்த மாதிரி அந்தந்த இதுக்கு நேச்சருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டு போகலாம், சேஞ்ச் பண்ணிட்டு. ஏன்பா புரியுதா, புரியுதா? எஸ், யூ ரிவைஸ், யூ ரைட் இட் டவுன், நோட் இட் டவுன், நோட் இட் டவுன். your internet connection is unstable. நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள்னு வருதுப்பா, என்னப்பா ஆச்சு? ஏன்பா கேக்குதாப்பா? எஸ் சார். ஆனா இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள்னு வருதுண்ணா. நாளைக்கு ராம்குமார்னு ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு வருது. ஓகே, இல்ல அன்ஸ்டேபிள் லிங்க் ஆச்சுன்னா லிங்க் ஆகலன்னா அவங்களுக்கு கேக்குது இல்ல, அவங்களுக்கு கேக்குது. நம்ம பையன் நாளைக்கு ஆடிட் கொடுத்தோம், ட்ராப் பண்ணிட்டு போவோம் இல்லையா, ராம்குமார்கிட்ட ரைட்டா. பையன் நாளைக்கு ஃபீஸ் பே பண்ணிடுறாங்க, வர்றப்போ கொண்டு பே பண்ணணும். ஓகேடா, ஒன்றும் சீட் இருக்குல்ல, எத்தனை பேர், 20 பேர் 30 பேர், 30 பேர் பரவாயில்ல. சொல்லிட சொன்னா நான் உங்ககிட்ட சொல்லி வந்தவொடனே பே பண்ணிட்டேன். ஏன்னா 9 o'clock என்ன விட வர்றப்ப நீங்க இருக்க மாட்டீங்க, சரி அப்படின்னு சொல்லி ஈவினிங் வந்தானே. இன்னைக்கு ஈவினிங் பிக்கப் பண்ண வர்றப்ப வேணும் சொல்லி எவ்வளோ இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, பே பண்ணிடுறேன். 2-3 பேர் வருவாங்க சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கோங்க, ஃப்ரைட் ரைஸ் காரம் கம்மியாக, ஒரு ஜூஸ் ஏதாச்சும். ஏன்ப்பா எல்லாருக்கிட்டையும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு இல்லையாப்பா? எல்லாருமே ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கோங்கப்பா இது முடிச்சுட்டு, சரியாப்பா? we are going to complete only the study material and past attempt என்னென்ன questions எனக்கு மெமரியில இருக்கு, I will be telling you, don't bother.
எழுதிக்கோங்கப்பா, ஃபட்டாஃபட்டுன்னு சீக்கிரமா முடிக்கணும். இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே இறங்குறது தான். நம்ம டெய்லியும் ஹோம்ஒர்க் கொடுப்பேன், கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்கறதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஐ வில் பி லிவிங் யூ பை 5:30. இல்லை ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து போட்டுட்டு வாங்க. நீங்க எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா ஸ்டடி மெட்டீரியல் முடிச்சிடலாம். ஸ்டடி மெட்டீரியல் முடிச்சானாவே போதும். ஓகே, ஆர்டிபி எம்டிபி எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்பா எழுதியாச்சாப்பா? டன், எழுதிட்டீங்களாப்பா? முடிஞ்சதாப்பா?
இது முடிச்சதுக்கு அப்புறம் 4 கேட்டகரி எழுதிக்கோப்பா. 4 ஐட்டம்ஸ் நான் சொல்லணும், அதோடைய இது மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் உன்னோட ஸ்டடி மெட்டீரியல் கோத்ரூ பண்ணுங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் என்னென்ன ஹெட்ஸு கீழே வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு வாட்டி மட்டும் கோத்ரூ பண்ண, நாட் ஈவன் 20 minutes, பிகாஸ் திஸ் கொஸ்டின் இஸ் டெஸ்டிங் நியர்லி 6 marks 7 marks. இதே வந்து உங்களுக்கு 1 mark இல்லை அப்படின்னா இட் ஹாஸ் பின் நோ டவுட் இட் ஹாஸ் பின் டெஸ்டட் ஃபார் 10 mark. 1 mark இருக்கிறதுனால ப்ரொபோர்ஷன் வில் பி 6 to 7 mark. ஓகே, ஸோ அதனால இதெல்லாம் வந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. டன். முடிஞ்சதாப்பா? அடிஷ்னல் 4 items போட்டுக்கோ. அடிஷ்னல் 4 items. Abnormal items should not be considered as a cost. Number 1, abnormal items should not be considered as a cost. எதுக்கு? Give me some time, I will be telling at afternoon. Okay, I need to explain what is the difference between normal loss and abnormal loss, and why I am not giving respect with respect to abnormal item. Okay, hello sir, ஒரு half an hour sir கூப்பிட்டுங்களா? ஓகே சார். Done. Yes. Next comes second one. It is your subsidy, grant and incentives. Subsidy, grant and incentives. It has been covered in chapter 2 material. Subsidy, grant and incentives பக்கத்துல போட்டுக்கோ. chapter 2 13 items, one of the 13 items. Okay, ஏதாச்சும் சப்சிடியோ கிராண்டோ கொடுத்துருந்தானாக்க ரெஸ்பெக்டிவ் காஸ்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, penalty, fine, damage and demurrage, again this has been covered in chapter 2 13 items. ஏப்பா பெனால்ட்டின்றது தப்பு பண்றதுனால வர்றதா இல்ல அப்படின்னா யாருக்கு எதனால வருதுப்பா? பெனால்ட்டி ஃபைன் இதெல்லாமே தப்பு பண்றதுனால வர்றதா இல்ல எதனால வருதுப்பா? தப்பு பண்றதுனால வருது. தப்பு பண்றதுனால வர்ற காஸ்ட்டை கொண்டு போய் நான் காஸ்ட் ஷீட்ல ஆட் பண்ணனா டோட்டல் காஸ்ட் என்னவாகும்பா? அதிகமாகும். காஸ்ட் பெர் யூனிட் என்னவாகும்பா? அதிகமாகும். செல்லிங் பிரைஸ் என்ன ஆகும்பா? அதிகமாகும். அப்ப நீ பண்ண தப்புக்கு கொண்டு போய் கஸ்டமர் தலைமையில கட்டினானா கஸ்டமர் உன் ப்ராடக்ட் வாங்குவானா வாங்க மாட்டானாப்பா? வாங்க மாட்டான். அதனால பெனால்ட்டி சார்ஜஸோ அப்நார்மல் ஐட்டம்ஸோ நீ என்ன பண்ணக்கூடாது? ஆட் பண்ண கூடாது. எழுதி முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு அஃபோர்டபுள் ரேட்ல கொடுத்தானாதான்ப்பா அவன் வாங்குவான், இல்லைன்னா வாங்க மாட்டான். டன். Next, interest and other finance cost. Interest and other finance cost. But they are considering it as a part of cost of sales. Cost of production include பண்ணக்கூடாது, cost of sales include பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And they have given you the inclusionary definition. Okay, let me explain why they are considering it in a cost sheet. Okay, ஏன்பா ஸ்டாக் இருக்கு இல்லையாப்பா, ஸ்டாக்கு ஃபண்டிங் வேணும்னா எங்கப்பா போவாங்க?
பேங்க் கிட்ட தான் போறாங்க. ஏன்னா there is a chapter called working capital management in your financial management. அப்போ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஃபண்ட்ஸ் வேணும். அப்போ அந்த ஃபண்ட்ஸ் யார்கிட்ட போறீங்க? பேங்க் கிட்ட. இப்போ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க? உங்களோட ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் தானே யூஸ் பண்ண போறீங்க. ஆமாவா இல்லையா? ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு யூஸ் பண்றது யார் இருப்பாங்க? டேர்ம் லோன் இருப்பாங்க, டிபெஞ்சர்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் மேக்ஸிமம் நீங்க யாருக்கு போறீங்க அப்படின்னா பேங்க் கிட்ட போறீங்க. ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக வேண்டி தான் ஆப்ரேட்டிங் கேபிட்டலா யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து இட் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் as a காஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, டைரக்ட்லி வந்து ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு இருக்காது. அதனால நான் என்ன பண்றேன்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல கொண்டு போய் ஒரு லைன் ஐட்டமா நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் as a பார்ட் ஃபார் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட். If it is an interest on OD or WCM loan, then it is fine. Your institute has also given interest on debt, long term debt என்ன பண்ண சொல்லி இருக்கிறான்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லயே ஆட் பண்ணி நீங்க ரெக்கவர் பண்ணிக்கோங்கன்றான். But I am against it. It should be recovered from the profit only. But your institute has given, if a question comes, simply interest means you go and add with cost of sales. ஓகேவா? அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா அந்த கொஸ்டின் பாருங்க, பேஜ் நம்பர் 6.10 எடுங்க. ஸ்டடி மெட்டீரியல் பேஜ் நம்பர் 6.10 மாடியூல் நம்பர் 1 கொஸ்டின் பேஜ் நம்பர் 6.10. எடுத்துட்டீங்களா? See here, இது வந்து இந்த எடிஷன்ல வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் பா. இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடிங் எனி பேமெண்ட் இன் த நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் யூஸ் ஆஃப் நான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். நான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னா யாருப்பா? டெப்ட். நான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னா யாருப்பா? டெப்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே. அண்ட் இன்சிடென்டல் காஸ்ட் தட் அன் என்டிட்டி இன்கர்ஸ் இன் அரேஞ்சிங் தோஸ் ஃபண்ட்ஸ். Interest and finance charges are not included in cost of production, but interest and financial charges shall be presented in a cost statement as a separate item of cost of sales. புரியுதா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குள்ள கொண்டு போக முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் நீ கொண்டு போய் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஆட் பண்ணிட்டானா ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் ஸ்டாக் என்ன ஆயிடும்? அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டான காஸ்ட் இன்ஃப்ளேட் ஆயிடும். ஓகே. ஸோ தட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரீட்டிங் இட் அஸ் அன் ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து கொண்டு போயிட்டு க்ளோசிங் ஸ்டாக்ல உட்காந்துட்டுனா க்ளோசிங் ஸ்டாக் என்ன ஆயிடும்? இன்ஃப்ளேட் ஆயிடும். இன்ஃப்ளேட் ஆச்சுன்னா ப்ராஃபிட் என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றாங்க? இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் ஆடிங் இட் டு த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், they are going and adding it with the cost of sales. பட் என்னுடைய வாதம் என்னன்னா, நீங்க பண்றது கரெக்ட். யாருடைய காஸ்ட் மட்டும் கொண்டு வந்து கொடுக்கணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் உண்டானது மட்டும் தான் கொண்டு வந்து நீங்க போடணும். மற்ற எந்த இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் இட் இஸ் நத்திங் பட் யுவர் அப்ராப்ரியேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட் even though it is done for debenture holders. என்னோட ஸ்டாண்ட் அது. பட் என்னோட ஸ்டாண்ட் தேவையில்லை. என்னோட ஸ்டாண்ட் எழுதணும் உனக்கு எக்ஸாம்ல மார்க் கிடைக்கிறது கஷ்டம். அதனால நீ என்ன பண்ற? இன்ட்ரெஸ்ட் வந்தனாவே எங்க கொண்டு போய் ஆட் பண்ணிடுற? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல ஆட் பண்ற. ஃபைன். 1 or 1 day your institute will be bringing back already overheadsல கொடுத்திருக்காங்க. Let us see what they have given afterwards. Okay. Interest to be added with cost of sales, not with cost of production போட்டுக்கோங்க. Okay. Yes. ஓகேவாப்பா? ஏன்பா புரிஞ்சுதாப்பா? போலாமாப்பா? எஸ். ஒருவாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. Let us start revision. Opening stock of ஏன் மூஞ்சா பாருங்க. என்கிட்ட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் everybody participate everybody. Opening stock of raw material plus purchases minus closing stock of raw material gives me what? Direct raw material consume. Direct raw material consume. Add direct labor. Add next direct expenses. என்னென்னலாம் direct expenses? Go and visit chapter number 6. You will be having the என்னென்னலாம் சொல்லிருக்கோம்னா அதெல்லாம் இருக்குதுப்பா. I have not missed out even one point. I have told everything else. Go and revise once. You will be getting confidence. Okay. So direct material consumed, direct labor cost plus direct expenses gives me total 3 things gives me prime cost. Prime cost கூட இப்ப யாரை ஆட் பண்ணணும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட். என்ன கிடைக்கும்? கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட். இப்போ இது கூட யார் அட்ஜஸ்ட் பண்றீங்க? ஓப்பனிங் WIP ஆட் பண்ணி க்ளோசிங் WIP மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? நெட் ஒர்க்ஸ் காஸ்ட். எப்பா இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் எத்தோட நின்றோம்? அவுட்புட் எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகும்? கிராஸ் ஃபேக்டரி காஸ்டோட இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் போட்டுரும். அவுட்புட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது உனக்கு? அவுட்புட் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒர்க்ஸ் காஸ்ட்.
என்ன ஒர்க்ஸ் காஸ்ட்? நெட் ஒர்க்ஸ் காஸ்ட். அவுட்புட். அதுக்கப்புறம் நீங்க இன்புட் சர்வீசஸ் போட மாட்டீங்களான்னு கேட்டா போடுவீங்க. ஓகேவா? அது தட் இஸ் ரிலேட்டட் டு டிஃபரெண்ட் ஒன். பட் பேசிக் இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் வில் பி கம்ப்ளீட்டிங் டில் கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆயிடும்னு பார்த்தோன்னா அவுட்புட் ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ அவுட்புட் எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இட் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் நெட் ஃபேக்டரி காஸ்ட். இப்போ நெட் ஃபேக்டரி காஸ்ட் கூட 5 பேரை ட்ரீட் பண்ணுவீங்க. யார் 5 பேர்? நம்பர் 1 quality and inspection cost. Number 2 primary packing. Number 3 R&D. Number 4 administrative overheads related to production. Even though it is related to production, it should not come in factory overheads. Even though it is related to production, it will not come in factory overheads, or factory overheads is otherwise known as production overheads. Okay va? அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்னாலும் எங்க வரும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ல தான் வரும். எங்க வராது? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்லயோ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்லயோ வராது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கமிட்டிங் மிஸ்டேக். நவ் as well as in day 3 you will also be telling in a wrong answer only. On third day you will be telling you wrong answer. Even though administrative overheads related to production, you will be telling that it is a production overheads. Then I will be giving you the hint. Go and see, I will be telling you it is, even though it is related to administrative overheads related to production, it will be in a part of administrative overheads only. It won't come to factory overheads. கண்டிப்பா இது மூணாவது நாள் நீ தப்பு பண்ணுவ, மறுபடியும் நான் சொல்லுவேன். புரியுதா? மறுபடியும் நீ தப்பு பண்ணுவ, மறுபடியும் சொல்லுவேன் நான். ஓகே, now come here. Cost of production, அது கூட என்ன பண்ணு? So next packing cost, R&D எல்லாம் போட்டீங்களா? என்னென்ன போட்டீங்க? You have added quality control, packing, primary packing expenses, R&D, next administrative overheads related to production, less in credit of recoveries or income by the way of sale of scrap, wastage, byproduct, miscellaneous income. சின்ன அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா no doubt that it should be treated as a separate stream of business. separate sale accountல நீங்க அக்கவுண்ட் பண்ணணும். அது இங்க சொல்லல, எங்க சொல்லிருக்காங்க? ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட் சாப்டர்ல சொல்லிருக்காங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வர்றப்ப நான் சொல்றேன். ஓகே, சின்ன அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா காஸ்ட்ல மைனஸ். பட் ஃபார் த காஸ்ட் ஷீட் நீ क्वेश्चन பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். சின்ன அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிட்டு போய்க்கோ? மைனஸ் பண்ணிட்டு போய்க்கோ. ஓகே, காஸ்ட் ஷீட்ல எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாத. ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்கோம் ஸ்டிக் ஆன் ஆயிக்கும். பட் உன்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, உன்னுடைய கான்செப்ட் எப்படி இருக்கு அப்படின்னா 2 சாப்டர் கிளப் பண்ணி பாக்குறப்ப சின்ன அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா காஸ்ட்ல மைனஸ் பண்ணிக்கோ. பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா you have to disclose it as a separate segment of business. separate segment of business நீங்க என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ சேல்ஸ் வந்து அதுக்குன்ட்டு செப்பரேட்டா வரும். புரியுது என்ன சொல்றேன்றது? நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். கூட என்ன பண்ணிக்கோங்க? you will be arriving at a cost of production. With that cost of production you will be adding the opening stock of FG and you will be deducting the closing stock of FG. You will be getting cost of goods sold. கூட்ஸ் போனா போகாது. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஓவர்ஹெட்ஸை நீங்க இன்கர் பண்ணணும். அது கூட என்ன பண்ணுவீங்க? ஜெனரல் மார்க்கெட்டிங், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்னு ஒன்று இருக்கும். யார் யாரோடது? லீகல் ஃபீஸ் பே பண்றது, லீகல் சார்ஜஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சேலரி, காஸ்ட் அக்கௌண்டன்ட் சேலரி, டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஹெட் ஆஃபீஸ் ரெண்ட், ஹெட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், லொட்டுலோஸ்க்கு எல்லாமே எங்க வந்துடும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ல வந்துடும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? Interest and other financing charges will come here, and after adding this you will be getting cost of sales. Okay, so cost of sales kuda profit add pannina enna kedaikum? Sales. This is your cost sheet. Okay, chapter 6 is completed. Let us complete all your questions. edupa study material question number, illustration number 3, page number 6.14. okay, என்னோட இது இல்லப்பா, நீங்க தான் போய் எடுக்கணும். illustration number 3, page number 6.14. எடுத்துட்டீங்களாப்பா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் give me the confirmation. Yes sir. Yes sir. Participate. Raw material purchased, where it will come? Raw material purchased, opening stock of raw material plus purchases of raw material minus closing stock of raw material gives me raw material consumed. எடுத்துக்கோ, சொல்யூஷனும் கையில எடுத்துக்கோ. அப்படியே சொல்யூஷன்லயும் கையில எடுத்துக்கோ.
போட்டிங்களாப்பா? அடுத்தது நெக்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? GST paid on the above purchases 18% eligible for input tax credit. என்னப்பா eligible for input tax credit என்னப்பா? நான் பர்ச்சேஸ் டாக்ஸ் கட்டியிருப்பேன், கஸ்டமர்ஸ் கிட்ட நான் சேல் பண்ணி அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி நான் என்ன பண்ணுவேன், அவங்க கிட்ட வசூல் பண்ணுவேன். அப்போ எலிஜிபிள் ஃபார் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்ன? வாங்கியிருக்கிற கஸ்டமர் சைட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற அமௌண்ட் கட்டினா போதும். வெதர் ஐ ஆம் பியரிங் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆன் மை காஸ்ட் ஆர் நாட். Whether I am bearing input tax credit, it is a part of my cost or not. ஏன்பா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்ப்பா, 10 ரூபாய் வந்து நான் 10 ரூபாய் வந்து நான் பர்ச்சேஸ் டாக்ஸ் பே பண்ணியிருப்பேன். அதே கூட்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருப்பேன், அவங்ககிட்ட என்ன பண்ணியிருப்பேன் 12 ரூபாய் வாங்கியிருப்பேன். நான் கட்டின 10 ரூபாவை மைனஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட வாங்கின எக்ஸ்ட்ரா அந்த 2 ருபீஸை என்ன பண்ணுவேன், நான் கவர்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ணுவேன். சொல்லுப்பா, நான் கட்டின 10 ரூபாய் வசூல் ஆயிடுச்சா வசூல் ஆகலையாப்பா? வசூல் ஆயிடுச்சா வசூல் ஆகலையாப்பா? வசூல் ஆயிடுச்சு. வசூல் ஆயிடுச்சு அப்படின்னா இஸ் இட் மை காஸ்ட் ஆர் நாட்? நோ. அந்த வசூல் பண்றது தான் என்னன்னு சொல்றாங்க, எலிஜிபிலிட்டி ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்றாங்க. கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையாப்பா? 16 டு பி ரெட் வித் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5. கண்டிஷன்ஸ் 16 செக்ஷன் 16ல கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 17 சப்செக்ஷன் 5ல வந்து எதெல்லாம் பிளாக் கிரெடிட்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் கிளப் பண்ணி சொல்றப்ப எதெல்லாம் எலிஜிபிள் கிரெடிட் எதெல்லாம் இன்எலிஜிபிள் கிரெடிட்னு தெரிஞ்சிடும். எலிஜிபிள் கிரெடிட்டா இருந்துச்சுன்னா it will not be forming part of your cost. அப்போ சொல்லுப்பா, இந்த GST paid காஸ்ட்ல வருமா வராதா? வருமா வராதா? வராது. வராது. நெக்ஸ்ட் என்னப்பா இருக்கு? freight inwards. தம்பி, freight inwards is nothing but your raw material purchase பண்ணிட்டு வர்றப்ப இன்கர் ஆகக்கூடிய transportation charges. It has been taken care in 13 items of your material chapter. ஓகேவா? என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா it will be added as a cost of your purchases. Freight inwards எது கூட ஆட் பண்ணிடுவீங்க? cost of your purchases. raw material purchases கூட என்ன பண்ணுவீங்க? it will be getting added. புரியுது என்ன சொல்றேன்றது? raw material purchases கூட freight inwards ஆட் ஆயிடும். சார் என்ன சார் சொல்லவே இல்லை, இங்க எதுவுமே சொல்லவே இல்லைன்னா கவலைப்படாத, I will be taken care in material cost. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சாப்டர் அங்கங்க படிச்சுட்டு தான் நான் இங்க மறுபடியும் வர முடியும். ஓகேவா? Freight inwards of raw material will always part of your cost of purchases. என்னுடைய கொஸ்டின் அது இல்லப்பா. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன கேட்குற அப்படின்னா, சார் ஃபினிஷ்டு கூட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், ஃபினிஷ்டு கூட்ஸ் கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட சேர்க்கணும், அந்த ஃப்ரைட் அவுட்வர்ட்ஸ் எங்கப்பா வரும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். கரெக்ட். இப்போ அடுத்தது ரா மெட்டீரியல் குடவுன்ல இருந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் குடவுன் ப்ராசஸ் ஆகிட்டு கொண்டு போய் ஃபினிஷ்டு கூட்ஸ் குடவுன்ல வைப்பீங்க இல்லையா? மூணுமே வேற வேற லொகேஷன்ல இருக்குப்பா. கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது ஒரு இடத்துல, கூட்ஸ் வாங்கி வைக்கிறது ஒரு இடத்துல, கூட்ஸ் மேனுஃபேக்சர் ஆகுறது ஒரு இடத்துல, கூட்ஸ் ஸ்டோரேஜ் பண்றது ஒரு இடத்துல. கரெக்டாப்பா? அப்போ இவங்களுக்கு உள்ளார நடக்கும் இல்லையாப்பா? எங்கள் இருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ரா மெட்டீரியல் குடவுனுக்கு வந்துடும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய காஸ்ட் ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் வந்து எங்க சார்ஜ் பண்ணுவீங்க? பர்ச்சேசஸ் காஸ்ட் கூட போட்டுருவீங்க. நான் கேட்கறது எங்கல இருந்து கேட்கிறேன்னா, ரா மெட்டீரியல் குடவுன்ல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு போய் ப்ரொடக்ஷன்ல இருந்து மறுபடியும் வந்து உனக்கு வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் குடவுனுக்கு வரும் இல்லையா? இங்க நடக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், தட் இஸ் ஆல்சோ எ ஃப்ரைட். அப்போ அந்த ஃப்ரைட்டை என்னப்பா ட்ரீட் பண்ணுவீங்க? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாயிண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இதை வந்து you have told me that it is part of your selling and distribution. பர்ச்சேஸ் பண்ணி சப்ளையர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி ரா மெட்டீரியல் குடோன் வரைக்கும் கொண்டு வர்றது என்ன சொல்லிட்டேன்? பர்ச்சேஸ் காஸ்ட்னு சொல்லிட்டேன். நான் கேட்கறது இன்டர்னல் மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையாப்பா? அந்த இன்டர்னல் மூவ்மெண்ட்ல நடக்கக்கூடிய ஃப்ரைட் காஸ்ட்டை எங்க பண்ணி கொண்டு போய் போடுவேன்? சொல்லு, எங்க சார்ஜ் பண்ணுவேன்? ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் ஆஸ் யுவர் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். புரியுதா? பாயிண்ட் என்னன்னு புரியுதா? இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன், இதெல்லாம் நீ தான் விஷுவலைஸ் பண்ணணும், வேற வழி இல்லை. ஓகே, கொடுத்தானா சிம்பிளி ஃப்ரைட் இன்வர்ட்ஸ் கொடுத்தானா கோ அண்ட் ஆட் வித் பர்ச்சேஸ் காஸ்ட். சிம்பிளி ஃப்ரைட் அவுட்வர்ட்ஸ் கொடுத்தானா கோ அண்ட் ஆட் வித் யுவர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆஸ் எ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். பட் when it has been taken place in around your production department, then no doubt that it will come as a factory overhead. Okay, it has been not here, it has been asked in chapter number 4. At that relevant time you will be making mistake once again, I will be making you remember that. Okay, done. புரிஞ்சது என்ன சொல்றேன்றது? நெக்ஸ்ட் கம்ஸ். நெக்ஸ்ட் என்னப்பா சொல்லுப்பா, பட்டாபாட்டுன்னு முடிச்சுட்டு போலாம்ப்பா. வேஜஸ் பெய்ட் டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எங்கப்பா வரும்? எங்க வரும்?
direct labor. Contribution made towards employee PF and ESIS, it is also part of your direct labor. It is also part of your wages மட்டும் கிடையாது, அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே லேபர் சாப்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டே கொடுத்திருப்பான். ஓகேவா, அது எல்லாமே என்னவா இருக்கும், இட் வில் பி சார்ஜிங் as a direct labor. Next, bonus paid, direct labor. Royalty paid for production, royalty paid, direct expenses, direct expense. Amount paid for power and fuel, amount paid for power and fuel. Amount paid for direct and fuel. Factory overheads. எப்போ 1-to-1 relationship உன்னால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. Then it is a part of your factory overheads. ஓகேவாப்பா, போலாமாப்பா அடுத்ததுக்கு? எஸ் எஸ். அப்பா இங்க கீழே கொடுக்கவே இல்லை, ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர் கன்சியூம்டுன்னு போட்டிருக்கிறேன். எங்கப்பா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே கொண்டு வந்திருக்கிறோம். போய் உள்ளார டெக்ஸ்ட் என்னன்னு பாரு, டெக்ஸ்ட் என்னன்னு பாரு. இட் ஷுட் நாட் பி கன்சிடர்ட். Go and see. Take question number, take page number. Cost of utilities, they have considered it as a power and fuel, steam எல்லாமே போட்டிருக்கிறாங்க. But it will be your factory overheads. Your institute has considered it as a power, fuel and steam. ஓகே, தெரியல என்னன்ட்டு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் இட் cannot be related to your input output. கரெக்டாக இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியாது. ஓகே, கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்ட்டு. எக்ஸாமினேஷன் பர்பஸ் நீங்கள் எழுதிட்டு போய்க்கோங்க. பட் இட் இஸ் நாட் யுவர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இட் இஸ் யுவர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். தட் ஐ ஆம் ஷுர். ஓகே, கொடுத்துருக்குறாங்க, எடுத்துட்டு போய்க்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் amount paid for purchase of molds and patterns. Life is equivalent to 2 years production, 8,96,000. அச்சு வாங்கியிருக்காங்கப்பா, molds and patterns. Then it will be your direct expenses. Job charges paid to job workers. Job charges paid to job workers என்னன்னு சொல்லிடுறேன். இந்த job chargesனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். Sir, job charges is nothing but அந்த ஸ்பெசிபிக் ஜாப்காக வேண்டி அவங்களை ஹையர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, so that it should be part of your direct expenses only. ஓகேவா, அந்தந்த ஜாப்காக வேண்டி வாங்கியிருப்பீங்க, that will be part of your direct expenses. That is fine. இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்கப்பா, job charges paid to job workers, yes, they have considered it as a direct expense. I am against your power and fuel because it is not your direct expenses unless or until you can say that this much amount of units has consumed this much amount of fuel. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடிஞ்சதுன்னா then I will be accepting it as a part of your direct expenses. If it is not, then I can't accept. It will be part of your indirect expenses, but your institute has considered as a part of direct expenses. If in class bin exams, you can go and give it as a direct expenses. Okay, next, stores and spares consumed. Stores and spare consumed 1,12,000. சொல்லுப்பா, stores and spare consumed 1,12,000. டைரக்டா இன்டைரக்டா? ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர் கன்சியூம்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட் முன்னால சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் யுவர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். தட் இஸ் which part? Factory overheads. Which part? Factory overheads. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் வாங்க. டெப்ரிசியேஷன்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபேக்டரி பில்டிங்னா எங்க வரும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஆஃபீஸ் பில்டிங்னா எங்க போகும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். ஆஃபீஸ் பில்டிங்னா கொஞ்சம் காஷன் எடுத்துக்கோங்க. ஆபீஸ் பில்டிங்னா ஹெட் ஆபீஸ் பில்டிங்கோட டெப்ரிசியேஷன் எங்க வரும்? ஜெனரல்ல. ஆபீஸ் பில்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்லியிருக்கானா என்ன சொல்றான்? தெளிவா சொல்லல. ஆன்சரை பாரு. ஆபீஸ் பில்டிங்னா என்னன்னு சொல்லியிருக்கிறான் பாரு. ஆபீஸ் பில்டிங்னா எதுவும் சொல்ல. அதான் பாரு, கடைசியில எங்க கொண்டு போய் போட்டிருக்கிறான்? ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ல கொண்டு போய் போட்டிருக்கிறான். ஓகேவா, ஸ்பெசிஃபிக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனுக்கு உண்டானது கொடுத்துருந்தான்னு மட்டும் அங்க போங்க. இல்ல அப்படின்னா கொண்டு போய் எங்க போட்டுக்கோங்க? ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்பா இது கேஸ் டு கேஸ் மாறும்பா. இதுக்கு வந்து நானும் நீயும் ஒன்றும் சொல்ல முடியாது. பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் டு பி யுவர் இல்லஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மேட் ஒன்லி. இதுக்கு இங்க தான் வரணுன்றதெல்லாம் இல்லை. ஓகே, அதனால தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆஃபீஸ் பில்டிங்னு சொல்லியிருக்கிறேன், என்ன ஆஃபீஸ்ன்னு சொல்ல கொஸ்டின்ல. ஸோ இஃப் தட் ஜெனரிக் டேர்ம் இஸ் யூஸ், better go and have it as a general administrative overheads. Okay, they have not used it as an administrative overhead.
ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்ல எடுத்துட்டு போல, ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்க்கு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி, நோ டவுட் இட் வில் பி யுவர் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். டெலிவரி வெஹிக்கல்ஸ் மேல இருக்கிற டெப்ரிசியேஷன், selling and distribution overheads. Salary paid to supervisors, factory supervisors, factory overheads. Repairs and maintenance paid for plant and machinery 48,000. Sale of his building 18,000. Vehicles used by directors 19,600. Repairs and maintenance plant and machinery எங்கப்பா போகும்? Factory overheads. Sale of his building 18,000. Sales of his building 18,000. Selling and distribution overheads. Vehicles used by directors. Selling distribution. Vehicles used by directors. Vehicles வந்து directors யூஸ் பண்ணிருக்கக்கூடிய vehiclesக்கு repairs and maintenance ஆயிருக்கு 19,600. எங்க போவீங்க? General administration overheads. General administration overheads. ஏன்பா டைரக்டர்ஸுக்கு உண்டான எந்த இஷ்யூஸ் வந்தாலும் எங்க கொண்டு போய் போடணும்? ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ்ல போடணும். அடுத்தது இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு ஃபார் பிளான்ட் அண்ட் மெஷினரி எங்க வரும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி பில்டிங் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் WIP. இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு ஆன் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் WIP. Insurance premium paid for stock of raw materials and WIP 36,000. Factory overheads. இன்னொரு கேள்வி கேட்பேன், சப்ளையர் பிளேஸ்ல இருந்து ரா மெட்டீரியல் குடோனுக்கு கூட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்ன வந்துட்டு இருக்கு? ரா மெட்டீரியல். ஓகேவா? வழியில வரக்கூடிய இன்ட்ரான்சிட் இன்சூரன்ஸ் புரியுதா? இன்ட்ரான்சிட் இன்சூரன்ஸ் எங்க இருந்து எங்க வர்றது? சப்ளையர்ல இருந்து ரா மெட்டீரியல் குடோனுக்கு வர்றப்ப வெஹிக்கல்ல வந்துட்டு இருக்கு. அந்த வெஹிக்கல்ல வந்துட்டு இருக்கிற கூட்ஸுக்கு வந்து நீ என்ன பண்ற? இன்சூரன்ஸ் எடுக்கிற. அந்த இன்சூரன்ஸ் எங்கப்பா போடுவ? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல போடுவியா? பர்ச்சேஸ் காஸ்ட்ல ஆட் பண்ணுவியா? பர்ச்சேஸ் காஸ்ட்ல ஆட் பண்ணும். அதுதான் அந்த 13 ஐட்டம்ஸ்ல இருக்கு. 13 ஐட்டம்ஸ்ல ஆல்ரெடி நான் 6 ஐட்டம் நான் சொல்லிட்டேன். ஒன்னு இன்புட் டாக்ஸ் கிரெடிட், ஒன்னு. ரெண்டாவது என்ன சொன்னேன்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஆர் ஃப்ரைட். மூணாவது இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு டியூரிங் டிரான்சிட் 3. நாலாவது வந்து பெனால்டி அதெல்லாமே வந்து டிமரேஜ் சார்ஜஸ் அதெல்லாமே. அஞ்சாவது வந்து சப்சிடி கிராண்ட் ரிசீவ்ட். ஆறாவது வந்து என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இன்னொன்னு அப்நார்மல் ஐட்டம்ஸ். ஸோ ஒன்லி இன்னும் எத்தனை ஐட்டம்ஸ் பெண்டிங் இருக்கு? 6 to 7 ஐட்டம்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. அந்த 6 to 7 ஐட்டம்ஸ் வேற எதுவும் இல்லை, இதோடைய ரிலேட்டடா இன்னொரு பேர் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். CGST, SGST, IGST, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. இது எல்லாமே இன்னொரு 4 ஐட்டம் 5 ஐட்டம் வரும். அது வர்றப்ப அங்க சொல்றேன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா போதும். ஓகே, இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இங்க ஏன் வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கிளாசிஃபை பண்றீங்க? ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் WIP எங்க இருக்கிற ஸ்டாக்குக்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க? நம்மளுடைய கன்சர்ன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு. புரியுது என்ன சொல்றது? அப்போ ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் WIP அது மேல எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பிரீமியம் இட் இஸ் செட் டு பி நோன் as your ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? இன்னொன்னு அடுத்தது கேட்கிறேன், இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆன் அவுட்புட் ஃபினிஷ்டு ஸ்டாக் அது எங்க போயிடும்? எங்கன்னு சொல்லு. எங்க அவுட்புட் உனக்கு ஸ்டார்ட் ஆகுது? அவுட்புட் எந்த ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நெட்வொர்க்ஸ் காஸ்டா கிராஸ் ஒர்க்ஸ் காஸ்டா? நெட் ஃபேக்டரி காஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஓபனிங் WIP க்ளோசிங் WIP மைனஸ் பண்ணுவல்ல, நெட் ஃபேக்டரி காஸ்ட்ல இருந்தா உனக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது? அவுட்புட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவுட்புட் ஸ்டாக்ன்றது அதுக்கு எடுத்துக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பிரீமியம் எப்போ நீங்க போடணும்? எதுல போடுவீங்க? அதுல தான் வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன்ல தான் நீங்க போடணும். எங்க போடக்கூடாது? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல போடக்கூடாது. அதனால தான் சொல்றேன் அவுட்புட் எங்க ஸ்டார்ட் ஆகுது, வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எங்க இன்கர் பண்ணணும் அப்படின்றத நீங்க அங்கதான் பார்க்கணும். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? கொஸ்டின்ல கொடுக்கல, கொஸ்டின்ல கொடுத்துருந்தேன்னா நம்ம போட்டிருந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் எங்கப்பா வரும்? அந்த 5 ஐட்டம்ல வரும். அந்த 5 ஐட்டம்ல வரும். salary paid to quality control staffs. அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாஃப்ஸ்க்கும் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்ல 5 ஐட்டம்ல வந்துடும். நெக்ஸ்ட் R&D அதுவும் 5 ஐட்டம்ல.
expenses paid for pollution control and engineering and maintenance. நல்லா யோசிச்சு பாரு. Expenses paid for pollution control, engineering and maintenance. Expenses factory overheadsல வருமா இல்ல அப்படின்னா 5 ஐட்டம்ல ஒண்ணா வருமா? Factory overheadsல வருமா இல்லனா 5 ஐட்டம்ல ஒண்ணா வருமா? Expenses paid for pollution control, engineering and maintenance. Factory overheads இல்லனா R&D ல வருமா? நான் கேக்குற கேள்வி புரியுதா? Expenses paid for, அதுதான் பிரச்சனை. இப்போ இங்க நான் அத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். R&D ல வருமா ஃபேக்டரி எதுல வரும்? எதுல வரும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல வருமா இல்ல R&D ல வருமா? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல. ரீசன், வாட் இஸ் த ரீசன்? சார் பொல்யூஷன் என்றது என்னோட பிளான்ட் அண்ட் மெஷினரி எக்யூப்மெண்ட்டுக்கு நான் போடுறது சார். அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் எங்க சார் ரெகக்னைஸ் பண்ணணும் நானு? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல. ஏன் R&D ல வராதுன்னா உன்னோட ப்ராடக்ட்டுக்கு நீ பண்ண R&D தான் அங்க வரும். உன்னோட ப்ராடக்ட் நீ R&D பண்ணணும். பொல்யூஷன் எக்யூப்மெண்ட் உன்னோட ப்ராடக்ட் இல்ல. பொல்யூஷன் எக்யூப்மெண்ட் எது கொண்டு வந்து போடுற? ஆல்ரெடி வந்து விஷவாயு வந்து வெளியே போயிட்டு இருக்கும். எஃப்ளூயன்ஸ் வந்து எக்கோ என்விரான்மெண்டல் நான் ஃப்ரெண்ட்லி எஃப்ளூயன்ஸ் வெளியே போயிட்டு இருக்கிறப்ப அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது கொண்டு வந்து நீ மாற்ற. அந்த டிவைஸுக்கு நீ என்ன பண்ற? எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ற. It is nothing but your plant and machinery in your factory premises. So the expenses incurred for that is nowhere categorized as a R&D. It will be your factory overhead. That is the reason. அதனால கேட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கேன். நீ R&D கேட்டகரைஸ் பண்ணுவியா இல்லைன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கேட்டகரைஸ் பண்ண? R&D உன்னோட ப்ராடக்ட் R&D பண்ணியிருந்தா மட்டும்தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸ்பென்சஸ் பெய்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபேக்டரி ஒர்க். எவ்வளோ? 1,80,000. சொல்லுப்பா, இது என்னப்பா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், சாரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷனா இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்பா? எக்ஸ்பென்சஸ் பெய்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபேக்டரி ஒர்க். Even though it is related to factory, it will come under administrative overheads related to production. இன்ஸ்டியூட் என்ன பண்ணிருக்கான்? இன்ஸ்டியூட் என்னப்பா பண்ணிருக்கான்? கரெக்டா தான் பண்ணிருக்கான். எக்ஸ்பென்சஸ் paid for administration of factory work. How much? 1,18,600. Even though it is related to factory work, since because it is an administrative aspect, it will come under a respective head only. Okay, next பாருப்பா. salary paid to functional manager. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் உடைய மேனேஜருக்கு எவ்வளவுப்பா வருது? எங்கப்பா வரும்? அட்மின் ஓவர்ஹெட்ஸா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸா? அட்மினா ஃபேக்டரியா? அட்மினா ஃபேக்டரியா? It has to come under admin. Factory manager is an administrative capacity. ஃபேக்டரி சூப்பர்வைசர் தான் எங்க இருப்பான்? ஃபேக்டரி பில்டிங் குள்ளர இருப்பான். அவனுடைய salary தான் எங்க வரும்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ல வரும். இவனுடைய salary எங்க வரும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். என்ன பண்ணிருக்கிறோம் இன்ஸ்டிடியூட்? salary paid to production control manager 9,60,000. மேட்ச் ஆகுதாப்பா? மேட்ச் ஆகுதா? அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வித் ஏன்பா உன்னோட இன்ஸ்டிடியூட் நம்மளோட இருக்கிறத காட்டிலும் ஒண்ணு தான்ப்பா தப்பா எடுத்திருக்குது. ஃபியூவல். ஓகே, I don't think so. Why they have taken, I don't think so. But according to me, it is very horrible to create a link between input and output. Okay, என்ன பொறுத்த வரைக்கும் it should have been a part of your indirect expenses. Okay, but they have considered it as a direct expense. Right? Your institute as previous நாங்க படிக்கிறப்ப பவர் அண்ட் ஃபியூல் எல்லாமே வந்து indirect expensesல தான் இருந்தது. ஓகேவா? இப்போ ஏன் கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. You get, I don't know, I don't find any logic, provided if it can satisfy the definition that one-to-one relationship input output build பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வரதுல தப்பு இல்லை. அப்படி கொண்டு வர முடியாது அப்படின்னா then it will part of your indirect expense. அது ஒண்ணு மட்டும் மார்க் பண்ணிக்கோ, மற்றதெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கம்ஸ். நெக்ஸ்ட் என்னப்பா வருது? ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் 9,18,000. எங்கப்பா வரும்? கரெக்டா யோசி. என்ன அட்மின்? ஜெனரல் அட்மின். என்ன அட்மின்? ஜெனரல் அட்மின். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எங்க வரணும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் salary paid to general manager. salary paid to general manager, general admin. Correcta? Next, packing cost paid for primary packing.
அந்த 5 ஐட்டம்ல. For redistribution of finished goods, it is secondary packing, it will come under selling and distribution overheads. Interest and finance charges paid, usage of non-equity fund. Interest and finance charges எங்க வரும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வருமா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல வருமா, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல வரும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல வரணும். ஃபீஸ் பெய்ட் டு ஆடிட்டர்ஸ், ஃபீஸ் பெய்ட் டு லீகல் அட்வைசர்ஸ், ஃபீஸ் பெய்ட் டு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லாமே ஜெனரல் அட்மின் ஓவர்ஹெட்ஸ். புரியுதாப்பா என்னன்ட்டு? லாஸ்ட் ஒன், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பெய்ட் டு சேல்ஸ் ஸ்டாஃப், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். மற்றதெல்லாம் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, எடுத்து ஃபார்முலால ஃபிட் இன் பண்றது தான். மற்றபடி எல்லாமே என்ன இருக்குது, இது இந்த எல்லா ஐட்டமுமே முன்னாடி ஒன்று கொடுத்துருக்குறான் இல்லையா நோட்ஸ், அந்த நோட்ஸ்ல எல்லாம் இன்க்ளூட் பண்ணாதான் அங்கே இருக்கு. நோட்ஸ் ஒரு வாட்டி படி, மாஸ்டர் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. புரியுதாப்பா? பவர் அண்ட் ஃபியூல் மட்டும் மார்க் பண்ணிக்கோ, அது மட்டும் மார்க் பண்ணிக்கோ. மற்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ பண்ணிடுவேன், மற்றபடி பிரச்சனை இல்லை. ஒன்னே ஒன்று ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, சப்ளையர் சைடில் இருந்து என்னுடைய ரா மெட்டீரியல் குடோன் வரைக்கும் வரக்கூடிய எல்லா காஸ்ட்டுமே எங்க என்ன பண்ணுவேன், பர்ச்சேசஸ் கூட ஆட் பண்ணணும். சரியா? ரா மெட்டீரியல் குடவுன்ல இருந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் குடவுன் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா ஹிஸ்டரியும் எங்க கொண்டு போகணும்? எய்தர் இட் வில் பி ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் இட் வில் பி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். புரியுது என்னன்ட்டு? கூட்ஸ் கஸ்டமர் ஃபினிஷ்டு கூட்ஸ் குடவுன்ல இருந்து கஸ்டமர் பாயிண்ட் வரைக்கும் போகக்கூடிய எல்லா காஸ்ட்டும் எங்க கொண்டு போய் போடுவீங்க? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ரிதமை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. 99% சால்வ் ஆயிடும். ஒரே ஒரு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கோணல் மணலா காஸ்ட் அண்ட் ஃபியூல் கொடுத்துருந்தானாக்கா அந்த மாதிரி வரும். பட் மற்றபடி 99% வார் யூ இன்ஸ்டியூட் இஸ் டன் இஸ் ஓகே. முடிஞ்சுதாப்பா? போலாமாப்பா? ஏன்ப்பா இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் இஸ் யுவர் ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 3. ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 3 ஹோம்ஒர்க் பார்த்துக்கோ. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடாதா தம்பி. நம்ம ஆளுங்க வந்து எந்தெந்த ஐட்டம் என்னென்ன கோணல் மணலா பண்ணுவான், என்னன்னு கொடுத்துருப்பான், இதான் படிச்சல என்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ஃபேக்டரி ஒர்க்னு கொடுத்துருப்பான். நம்மால் கொண்டு போய் ஃபேக்டரின உடனே ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ல போட்டுருவான். ஓகேவா? even though the term factory has been used, it will be part of your administrative overheads related to production. மறுபடியும் தப்பு பண்ணிட்டு இருக்காத. ஓகேவா? சொல்லிட்டேன் நான். நெக்ஸ்ட் ஏம்பா போலாமாப்பா? ஏம்பா புரிஞ்சுதாப்பா? ஏம்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் give me the confirmation. Yes, sir. எடுப்பா illustration number 1 எடுப்பா. illustration number 1 எடுப்பா. எடுத்துட்டியாப்பா? எடுத்தாச்சாப்பா? எடுப்பா. illustration number 1 நான் சொல்லணும், ஏன்னா யூனிட் காஸ்டிங் பத்தி பேசணும், அதனால நான் இங்கே பேசி நான் முடிச்சிடறேன் நான். ஓகே, யூனிட் காஸ்டிங் செப்பரேட்டா நான் போடுறது கிடையாது. இங்கே காஸ்ட் பெர் யூனிட் கொடுத்துருக்கேன். 2 பிரின்சிபல் மட்டும் தான். நம்பியாருக்கு மூஞ்சில மறு வச்சா மாறு வேஷம்ன்ற மாதிரி 2 பிரின்சிபல் மட்டும் இருக்குது. அந்த பிரின்சிபல் சொன்னோன்னா யூனிட் காஸ்டிங் வந்து. ஓகே, the following data relates to the manufacture of a standard product during the month of April. raw material எவ்வளோப்பா இருக்கு? 1,80,000. ஓகே, raw material 1,80,000, direct wages 90,000. ஓகே, machine hours worked hours 10,000 hours. ருபீஸ் இல்லடே, அது என்னது? அது ஹவர்ஸ். ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செலவாகுது? 8 rupees. அப்போ டோட்டல் மெஷின் சார்ஜஸ் எவ்வளவு வருது? 8 into 10,000 80,000. மெஷின் சார்ஜஸ் என்னப்பா அது? டைரக்ட் லேபரா, டைரக்ட் இதுவா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸா இல்ல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸா? மெஷின் எக்ஸ்பென்சஸ். பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் பா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஏன்பா உன்னால கணக்கச்சிதமா சொல்ல முடியுமாப்பா ஒரு யூனிட்க்கு இவ்வளவுதான் நான் யூஸ் பண்ணிருக்கிற மெஷின்ட்டு? சொல்ல முடியாதுப்பா. then no doubt that or you buy keep it as a default. Plant and machinery expenses is nothing but your factory overhead. Why keep it as a default? எல்லா இடத்துலயுமே அப்படிதான் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஜெனரல் 35,000. ஜெனரல் நான் அவனே கொடுத்துட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் பெர் யூனிட் ₹5. யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் 4,000. யூனிட் சோல்டு 3,600. அந்த 400 என்னப்பா? அந்த 400 என்னப்பா? க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் வாட்? Closing stock of what? Finished goods. You have Finished 3 things goods. now.
ஸ்டாக் இருக்கு, WIP இருக்கு, finished goods இருக்கு. இங்க சொல்லியிருக்கிற goods எந்த ஸ்டாக்? finished goods. Okay, selling price per unit how much? 125. You are required to prepare a cost sheet in respect of above showing cost per unit and profit for the month. Cost per unit and profit for the month. Take the solution. You see the total cost side. Raw materials, how much they have given? They have given 1,80,000. How much they have given? 1,80,000. Direct wages எவ்வளோப்பா கொடுத்துருக்குறான்? 90,000. Total prime cost comes to 2,70,000. Total prime cost comes to 2,70,000. Add factory overheads. What is your factory overheads? Machine expenses. Machine expenses எவ்வளோ? 10,000 hours multiplied by 8. You will be getting 80,000. So total cost of production comes to 3,50,000 less. Wait பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தனா எனக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு? 400. எவ்வளோ யூனிட்ஸ்? 400. ஆனா எனக்கு யூனிட்ஸ்ல போடுவியா, எனக்கு ருபீஸ்ல போடுவியா? வேல்யூ ருபீஸ்ல போடணும். அப்போ ருபீஸ்ல போடணும்னா என்கிட்ட பெர் யூனிட் வேல்யூ இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கொஸ்டின் இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணிருக்கானா இல்லையா? இல்ல. ரெடிமேடா கொடுத்துருக்காங்களா இல்லையா? கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணும்? யூனிட் காஸ்ட் எவ்வளோன்னு நான் கால்குலேட் பண்ணணும். கரெக்டா? நவ் யூ கம் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோப்பா டோட்டல் காஸ்ட் செலவு பண்ணிருக்க? 1,80,000. சொல்லுப்பா, எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற நீ? எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? 4,000 யூனிட்ஸ். நீ சொல்லு. க்ளோசிங் ஸ்டாக்ன்றது நான் வந்து கேட்கிற கேள்வி வந்து கேனத்தனமா இருந்தாலும் கரெக்டா பதில் சொல்லு. க்ளோசிங் ஸ்டாக்ன்றது ப்ரொடியூஸ்ட் யூனிட்ஸ்ல இருந்து இருக்குமா, சோல்ட் யூனிட்ஸ்ல இருந்து இருக்குமா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்து ப்ரொடியூஸ்ட் யூனிட்ஸ்ல இருந்து எடுத்து வைப்பியா, சோல்ட் யூனிட்ஸ்ல இருந்து எடுத்து வைப்பியா? ப்ரொடியூஸ். என்ன சார் லூசுத்தனமா கேட்கறீங்க? சோல்ட் யூனிட்ஸ்னா வெளியே போனா சார் அது எப்படி சார் என்கிட்ட இருக்கும்? அப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு தான் மீதி இருக்கிற யூனிட்ஸ் என்ன பண்ணுவேன்? நான் சேல் பண்ணிருப்பேன். ஓகேவா? அப்போ நோ டவுட் தட் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. அப்போ நான் ஒரு கிரைட்டீரியா ஃபார்ம் பண்றேன். என்ன கிரைட்டீரியா? யூனிட்ஸ் அப்படின்னா யூனிட் காஸ்ட்னா என்ன? ஒரு யூனிட் கால்குலேட் பண்றது. யூனிட் காஸ்ட்னா என்ன? ஒரு யூனிட் அப்போ ஒரு யூனிட் கால்குலேட் பண்ணணும்னா நான் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நான் போடணும். கரெக்டாப்பா? ஒரு யூனிட் கால்குலேட் பண்ணணும்னா வாட் வில் பி யுவர் நியூமரேட்டர்? டோட்டல் காஸ்ட். டினாமினேட்டர் யார் இருப்பாங்கப்பா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டும் வேற வேற. கரெக்டா? அப்போ யூனிட் காஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா ஃப்ரம் ரா மெட்டீரியல் காஸ்ட். ரா மெட்டீரியல் காஸ்ட் யாரு? ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. அப்போத்துல இருந்து கீழே வந்து யார் வரைக்கும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும். எங்கள் இருந்து ரா மெட்டீரியல் கன்சியூம்ல இருந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் என்னோட டினாமினேட்டர் யாரா இருப்பாங்க? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டா இருப்பாங்க. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டா இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஃப்ரம் வேர் டு வேர்? ஃப்ரம் ரா மெட்டீரியல் கன்சியூம் till காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் மை ரா மெட்டீரியல். என்ன நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் வந்து என்னவா இருப்பாங்க? டினாமினேட்டரா இருப்பாங்க. எப்ப நான் சொல்றது எப்ப நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஐ வில் பி கிவிங் டைம் டு ரைட். ஃபைன். கரெக்டா? சரி. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓப்பனிங் எஃப்ஜி ஆட் பண்ணி க்ளோசிங் எஃப்ஜி மைனஸ் பண்றதுக்கு முன்னாடி வருமா இல்ல அதுக்கப்புறம் வரும்? காஸ்ட் ஷீட்ல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் தான் எஃப்ஜிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா, இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கொடுத்துருப்பியா? அதுக்கப்புறம். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றது டோன்ட் யூ திங்க் தட் இட் இஸ் த ஃப்ரெஷ் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் த பீரியட் and it is the total cost incurred for producing the fresh units. எப்ப நான் சொல்றது புரியலையா? மறுக்கா சொல்றேன் பாரு. எப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக் எஃப்ஜி க்ளோசிங் ஸ்டாக் எஃப்ஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வர்றதா இல்ல நான் அதுக்கப்புறம் இருக்கிறது வர்றது? ஏப்பா எடுப்பா, அங்க பாருப்பா, இங்க பாருப்பா. என்னப்பா நீ உல்டா பல்ட்டா சொல்லிட்டு இருக்கிற? ஏப்பா இங்க பாரு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்பப்பா இருக்கு? ஓப்பனிங் ஸ்டாக்கு முன்னாடி இருக்கா, ஓப்பனிங் ஸ்டாக் அப்புறம் இருக்கா? புரியுது என்ன சொல்றேன்றது? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி கொடுக்கிறதுக்கு முன்னாடி தான் என்ன இருக்கு? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு. இருக்கா? 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 இருக்கு. அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டோன்ட் யூ திங்க் தட் ஆல் தீஸ் ஆர் த காஸ்டோட டோட்டல்? மேல சொல்லி இருக்கக்கூடிய எல்லா காஸ்டோட டோட்டல் தான் என்னப்பா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆமாவா இல்லையா? ஆமாவா? அப்ப இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ்லயும்
கரண்டோடது மட்டும்தான் இருக்குமா இல்லை ப்ரீவியஸ் இயரோடது இருக்கும்? கரண்ட் இயரோடது மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? அப்போ கரண்ட் இயர்ல என்ன யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறா அதுக்கு உண்டான காஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு யார் தெளிவா சொல்றது? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் த பாயிண்ட் which is telling you how many units has been produced during the period as well as what is the total cost incurred for those units. புரியுதாப்பா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? அதுக்கப்புறம் தான் யாரை பண்றீங்க நீங்க? எஃப்ஜி கொண்டு வர்றீங்க. கரெக்டா? ஓப்பனிங் எஃப்ஜி ஆட் பண்றீங்க, க்ளோசிங் எஃப்ஜியை மைனஸ் பண்றீங்க. இது வரைக்கும் நீங்க இங்க கால்குலேட் பண்ணணும். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் தான் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு, ஏன் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வரைக்கும் போல அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் தான் நீ என்ன சொல்றேன்னா இந்த வருஷத்துல நீ ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ் கொண்டான காஸ்ட். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு எடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா யாரும் வந்துருவாங்க? ஓப்பனிங் ஸ்டாக் வந்துருவாங்க. அது போன வருஷத்தோட காஸ்ட் ஆயிடும். புரியுது என்ன சொல்றது? ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, there is a concept called FIFO method and LIFO method. FIFO method and LIFO method. First in first out, last in first out. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல என்ன ஆகும்? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல என்ன பண்ணிருப்பீங்க? கரண்ட் இயர்ல லேட்டா ப்ரொடியூஸ் பண்ணிருக்க யூனிட்ஸ்க்கு என்ன கொடுப்பீங்க? முதல்ல அது சேல் ஆயிடும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய குட்ஸ் என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கக்கூடிய குட்ஸா தான் க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கும். FIFO மெத்தட்ல என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் என்ன யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களோ அது சேல் அவுட் ஆயிடும். புரியுது என்ன சொல்றது? அப்போ உனக்கு க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன்ல உனக்கு என்ன வரும்? இது வரும். That is the reason I am telling you cost of production is nothing but it includes only current year cost and fresh units produced during the year. Fresh units produced during the year. எப்ப நான் சொல்றது புரியுதா? அப்போ இதை பேஸ் பண்ணி தான் க்ளோசிங் ஸ்டாக் உடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்மளே டிட்டர்மைன் பண்ண முடியும். இப்போ சொல்லு, இப்போ பாரு, எடுத்துட்டியா பாரு. ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளவு இருக்கு? 45 rupees. டைரக்ட் வேஜஸ் எவ்வளவு இருக்கு? 22 பாருங்க. 1,80,000 எவ்வளவு இப்போ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? 4,000. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? 4,000. ஸோ 1,80,000 டிவைடட் பை 4,000 எவ்வளவு வருது இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட்? 45 rupees per unit. ஓகே. கம் ஃபார் டைரக்ட் வேஜஸ் வாட் இஸ் த அமௌண்ட்? 90,000 டிவைடட் பை 4,000 எவ்வளவு வருது? 22.50. ஓகே. பிரைம் காஸ்ட் எவ்வளவு வருது? 2,70,000. 2,70,000 divided by 4,000 எவ்வளவு வருது? 67.50. நெக்ஸ்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு வருது? 80,000. எவ்வளோ டிவைடட் பை 4,000 எவ்வளவு வருது? 20 rupees. கரெக்டாப்பா? அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு வருது? சார் ஓப்பனிங் WIP க்ளோசிங் WIP இல்ல சார். அப்படி இருந்துச்சுன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு வருது? 3,50,000. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? 4,000 யூனிட்ஸ். அப்போ ஒரு யூனிட்க்கு எவ்வளவு செலவாச்சு? 87.50. ஓப்பனிங் எஃப்ஜி இல்ல சார், க்ளோசிங் எஃப்ஜி தான் இருக்கு. அதனால வந்து என்ன பண்ணலாம்? கரண்ட் இயர்ல ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டாக் தான் என்னவா இருக்கு? க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கு. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் கரண்ட் இயர்ல ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டாக்? 400 யூனிட்ஸ். மல்டிப்ளைட் பை 87.5 எவ்வளவு வருது? 35,000. அப்போ கூட்ஸ் வெளியே போன கூட்ஸோட காஸ்ட் எவ்வளவு? அதுதான் என்ன? 3,15,000. கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உண்டான காஸ்ட் எவ்வளவு செலவாயிருக்கு? 18,000. 18,000 என்ன? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி வந்துச்சு சார்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்ட பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? ரெகக்னைஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஐ am putting like this. From raw material consumed to cost of production, you will be having a denominator called number of units produced. From cost of goods sold till sales, your denominator will be number of units sold. Number of units sold. அப்போ புரியுதா என்னன்றது? யூனிட் காஸ்டிங் பர்பஸ்க்காக வேண்டி என்னுடைய காஸ்ட் ஷீட்டை எத்தனை வகையா பிரிக்கிறேன்? 2 வகையா. ஒன்னு ரா மெட்டீரியல் கன்சியூமபிள் இருந்து டில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும் என்னுடைய டினாமினேட்டர் யாரா இருப்பாங்க? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஃப்ரம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டில் சேல்ஸ் வரைக்கும் என்னோட டினாமினேட்டர் யாரா இருப்பாங்க? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்ட். புரியுதா? ஏன்பா சேல் பண்ண யூனிட்ஸ்க்கு தானப்பா வந்து நீங்க இருக்கும். ஆமாவா? வேலிட் தானே? சேல் பண்ண யூனிட்ஸ்க்கு தானப்பா உங்களுக்கு சேலும் நடந்திருக்கும். சேல் பண்ண யூனிட்ஸ் மேல தானப்பா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ரியலைஸ் ஆயிருந்திருக்கும். கரெக்டா? So that's why they have considered as a base as number of units. நம்ம புரிஞ்சுதா புரியலையா? இதுதான்ப்பா டாப் நாட்ச். இதுக்கு மேல ஒன்றும் இல்லப்பா. ஓகே. So add your administrative overhead general. How much? 35,000. Selling and distribution overheads எவ்வளவு வருது? 18,000. You will be getting per unit cost as 1.2.22 and total cost will be 3,68,000. Revenue இருந்து if you deduct sales, you will cost of sales, you will be getting profit of 82,000. Okay. This is your
Unit costing को இதே தான் வரும். Question number 2 is easy, don't bother, just take cost sheet. 3 பண்ணிட்டோம். You take question number, எப்போ புரிஞ்சுதா புரியலையாப்பா? எழுதிக்கோங்க, கீழே நோட்ஸ் எழுதிக்கோங்க, காஸ்ட் ஷீட்ல நோட்ஸ் எழுதிக்கோங்க, காஸ்ட் ஷீட்ல நோட்ஸ் எழுதிக்கோங்க. You write point number 1. Cost of production indicates the total cost of goods produced during the period. That is fresh units. Make a note of it. Cost of production indicates the total cost of production during the year. Total cost of the production during the year. That is bracket for new units. Point number 2. என்னப்பா point number 2? For calculating the cost per unit, bracket unit costing. For calculating the cost per unit, bracket unit costing. For calculating the cost per unit, bracket unit costing. என்னப்பா பண்ணுவீங்க? From raw material consumed till cost of production, the denominator for calculating unit cost will be from raw material consumed till cost of production. From raw material consumed till cost of production, the denominator for calculating unit cost will be number of units produced. இப்போ புரிஞ்சுதாப்பா? Come for third point. Tell me, from cost of goods sold till sales, the denominator will be யாருப்பா? Number of units sold. Everybody understood? Online students? Last point was will you solve illustration practice question number 2? Solve பண்ணுங்க. Same type as like illustration 1. Solve practice number 2. They have asked you the reverse working, I think so. இல்ல காஸ்ட் ஷீட் தான் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுங்க. Same as like unit costல என்ன பிரச்சனை வருதுன்னு பாரு. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. எனக்கு யூனிட் காஸ்டோட வேணும்ப்பா. I need unit cost statement also. பக்கத்துல போட்டுக்கோ. சால்வ் பண்ணு. And it is your examination question. Okay, பொறுமையா சால்வ் பண்ணு. யூனிட் காஸ்ட்ல எந்தெந்த இடத்துல பிரச்சனை, ஏன்பா க்ளோசிங் WAP ஓப்பனிங் WAP மட்டும் யூனிட் காஸ்ட் கால்குலேட் பண்ணாத. ஓகேவா? க்ளோசிங் WAP ஓப்பனிங் WAP மட்டும் யூனிட் காஸ்ட் கால்குலேட் பண்ணாத. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டோட்டல் எடுத்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிவைட் பண்ணி யூனிட் காஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கோ. ஏன் எதுக்குன்னு ஐ வில் பி டெல்லிங் யூ. ஓப்பனிங் WAP க்ளோசிங் WAP மட்டும் யூனிட் காஸ்ட் கால்குலேட் பண்ணாத. புரியுதா என்ன சொல்றேன்றது? எஸ், ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா நீ மேனுவலா கால்குலேட் பண்ணணும். ஓப்பனிங் எஃப்ஜி அவனே கொடுத்துருவான், க்ளோசிங் எஃப்ஜி நீ கால்குலேட் பண்ணணும். ஓகே, யூ டேக் பேஸ் as காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பெர் யூனிட். ஓகே, you solve it out and tell me. Question number 4 homework pa. 1 and 4 is homework. 3 I will be doing. Okay. Afternoon material pa. So by day after tomorrow I will be completing first volume. Okay, எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடும். Don't bother. Except labor. லேபரை தவிர்த்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்.
லேபர் நீங்களே பார்க்கலாம், டைம் இருந்தால் லாஸ்ட்ல எடுக்கிறேங்க. ஓகே, பொறுமையாக கால்குலேட் பண்ணுங்க. காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, போடுங்க. சேம் as like your illustration number 1. முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க, அப்படியே போயிடாதீங்க. இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம், அது ஈஸி தான், அது நம்ம சால்வ் பண்ணிடலாம்.